இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல சிறப்பு விருந்தினர்கள் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான கணேஷ்குமார் மற்றும் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டான நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜெயந்த். சார். சார் ஆக்சுவலாக இப்போ மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப்புக்கு அடிபணிஞ்சிட்டாரு ஓகேங்களா. அதாவது ரஷ்யாட்டிருந்து வாங்கக்கூடிய ஆயிலை வந்து நிறுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. ஸோ என்னதான் சார் நடந்ததுங்களே? நேற்று இந்தியன் கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது அதிகாரப்பூர்வமான கொடுத்துருக்கிற தகவல், இந்திய மக்களோட தேவை எந்த விதத்திலும் பாதிக்காத வண்ணம் இந்தியா முடிவுகளை எடுக்கும். அதாவது எண்ணெய் சம்பந்த விஷயங்கள்ல. அதுக்கு அர்த்தம் என்னடான்னா, இன்னைக்கு போன மாதம் வரைக்கும் 1.4 மில்லியன் பேரல்ஸ், ஒரு நாள் ஒன்றுக்கு 14 லட்சம் பேரல் வாங்கிட்டு இருந்தோம். இந்த மாதம் வந்து ஒரு லட்சம் பேரல்லேருந்து 10 லட்சம் பேரல்லேருந்து 8 லட்சம் பேரல் வாங்கக்கூடும். அப்போ ஷார்ட்ஃபால் வந்து மற்ற நாடுகள் கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா ஆயில் வந்து டைனமிக் ப்ரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்று நம்ம உற்பத்தி திறன், ரெண்டாவது டிஸ்கவுண்டட் ப்ரைஸில், அதாவது தள்ளுபடி விலையில் ரஷ்யா ஆயில் கொடுக்குதுன்னா அந்த ரஷ்யன் ஆயிலை வாங்க முடியும். ரெண்டாவது ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், உலக புவிசார் அரசியலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தும் நம்ம யார்கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறத தீர்மானிக்கப்படும். ட்ரம்ப் அவர்கள் அவர் அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசுவார். உதாரணத்துக்கு கிரீன்லாண்ட் இந்தியா டெட் எக்கானமி, வெனிசுவேலாவில் வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் இந்தியா வாங்கிக்கும். எப்படி 4 லட்சம் பேரல் தான் மொத்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியே. 4 லட்சம் பேரலில் இந்தியா வாங்கிடுச்சுன்னா அப்போ இவர் எதுக்கு, அப்போ மடுரோவை எதுக்கு கைது பண்ணார்? இந்தியாவுக்கு என்ன கொடுக்குறதுக்கா? அவ்வளோ நல்லவரா ட்ரம்ப்? என்ன சொல்ல வர்றாரு அவரு? சரி, ஈராக் கிட்டேருந்து என்ன வாங்கட்டும், சரி ஈராக் கிட்டேருந்து என்ன வாங்கலாம். அப்போ ஈரான்லேருந்து எப்போ நீ அப்ரஹாம் லிங்கன் ஷிப்பை விளக்குற? ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் வந்து கட் ஆஃப் ஆகிட்டு இருக்கு சார். இன்னைக்கு வந்து ஐபால் டு ஐபால் கான்ஃபரன்டேஷன் நடந்துட்டு இருக்கு. அவன் அடிச்சா இவன் அடிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. நேற்று வந்து அவங்க மெசைல்ஸ் அடிச்சிருக்காங்க, அதுக்கு யூஎஸ் திருப்ப தாக்கியிருக்கு. ஸோ எஸ்கலேஷன் லேடர்ல அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல கல்ஃப்லேருந்து நம்மளுக்கு எண்ணெய் வரும்னு சொல்றதே வந்து 100% நம்மளுக்கு ஷூரிட்டி இல்லை, கேரண்டி இல்லை, வாரண்டி இல்லை, சைனா பொருள் மாதிரி. ஸோ அப்போது நம்மளுக்கு ஓப்பனாக இருக்கிற ஒரே காரிடார் எதுனா வால்டிவோஸ்டாக் சென்னை காரிடார் தான். அப்போ ரஷ்யன் ஆயிலை வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். தேவை இருந்தால் ஈராக் ஆயில் நம்மளுக்கு அந்த அமெரிக்கா பின்வாங்கிச்சுன்னா, ஈராக் ஆயில் நம்மளுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா ஈராக் ரூட்டை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த சிச்சுவேஷனை பொறுத்து, அப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம வந்து யார்கிட்ட வாங்குகிறோம், எப்படி வாங்குகிறோன்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் அவர் சொல்கிறது எல்லாம் வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள். அவர் நாட்டு மக்களுக்கு மாத்திரம்தான் புரியும், அவருக்கு மாத்திரம்தான் புரியும். அது இந்தியர்கள் நம்ம வந்து எல்லாமே வந்து அவர் சொல்றதெல்லாம் வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்க முடியாது. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ வந்து 25% 18% ரெடியூஸ் பண்ணிட்டார் சார். ஸோ அதனால் வந்து 140 கோடி மக்கள் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மோடி அவர்கள் சொல்கிறாரு. ஓகே, ட்ரம்ப் அவர்கள் அதை சொன்ன உடனே செஞ்சது, நான் ரஷ்யாட்டிருந்து ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறது நிறுத்திட்டாங்க இந்தியா அப்படிங்கும்போது அதுக்கு ஏன் சார் ஸ்டேட்மெண்ட் மோடி அவர்கள் கொடுக்க மாட்டேங்கிறாரு? நன்றி தெரிவிச்சவர் அடுத்த செகண்டே இல்லை அவர் சொல்றது தப்பு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியதானே சார்? எது உண்மையோ அதுக்கான பதில் சொல்லலாம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு பதில் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், இந்த டீலே வந்திருக்காது. 2 பேரும் மூட்டின்னு தான் நின்று இருப்போம். நான் சொல்றது வந்து ட்ரம்ப் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் மோடி அவர்கள் பதில் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், இந்த அளவுக்கு இந்தியா அமெரிக்கா டீலே வந்திருக்காது. ஓகேவா? இந்த டீலுக்கான முழு காரணக்கர்த்தா யாருன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஏன்னா அவர் பேசின எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்லாமல் எதுக்கு பதில் சொல்லணுமோ அதுக்கு மாத்திரம் பதில் சொன்னார். பர்த்டே போது கூட நிறைய விஷயம் சொன்னார். ஆபரேஷன் சிந்தூரை நான் தான் நிறுத்தினேன்னு கிட்டத்தட்ட 50 தடவை சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? பதில் சொல்ல பிளவுகள் அதிகமாக தான் ஆகும். நம்ம தேவையே இல்லை. அவர் பாட்டு ஏதோ சொல்லிட்டு போறாருன்னு விட்டுட்டு, இதில் நம்மளுக்கு காரியத்தில் கண் வேணும். நம்மளுக்கு எது வேணுமோ அதில் மாத்திரம். இப்போ அமெரிக்காவை மொத்தமும் உதறி தள்ளிட்டோ, இல்லை அமெரிக்காவிலேருந்து மொத்தமும் எனக்கும் அமெரிக்காவுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வர்றதுக்கு எந்த நாடாலையும் முடியாது. இப்போ நான் சொல்கிறது இந்தியா மட்டும் இல்லை, எந்த ஒரு நாடாக இருந்தாலும். ரஷ்யாவுமே இன்னும் கூட அமெரிக்காவோட டீல் பண்ணிட்டு இருக்காங்க. 20,000 சாங்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு ரஷ்யா மீது அமெரிக்கா 20,000 சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. 22,000 சாங்ஷன்ஸ் டு பி ஃப்ராங்க். அவ்வளோ போட்டிருந்தாலும் இன்னும் ட்ரேட் போயிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து அவர் என்ன எதிர்பார்க்குறான்னு ஏதாவது பேசு, அது மூலமாக நான் உனக்கு ஏதாவது சாங்ஷன்ஸ் போடுறேன், இல்லைனா வந்து டாரிஃபை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு இந்தியா வந்து பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ரெண்டாவது, அவர் வந்து ஒரு ஃபோன் கால் 2 நிமிஷம் பேசினா 20 நிமிஷம் அவர் வந்து அதுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறாரு. அப்படிப்பட்டவருடைய ரன்னிங் கமெண்ட்ரி நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு என்ன வேணும்னா காரியத்தில் கண் வேணும், அவ்வளோதான். அதை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட விட்டுருங்க.
எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சார்கிட்ட விட்டுருங்க. ஓகேவா? ட்ரேட் மினிஸ்டர், காமர்ஸ் மினிஸ்டர் வந்து பியூஷ் கோயல் அவர்கள்கிட்ட விட்டுருங்க. அவங்க 3 பேர் முடிவு பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு எதுக்கு பதில் சொல்லணுமோ சொல்லணும், போதும். மக்களுக்கு வந்து ஒன்னே ஒன்று மாத்திரம் தான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் விருப்பப்படுறது என்னன்னா, பேப்பர்ல வராத வரைக்கும் அமெரிக்கா சொல்றதையோ ட்ரம்ப் சொல்றதையோ சீரியஸா எடுத்துக்காதீங்க. 18% இல்ல 18% எதுலன்னு இன்னும் பேப்பர்ல வரல. ஓகேயா? 18%, அதாவது 200% அவர் சொல்றாரு. அதை நான் ஒத்துக்கணுமா? அதுக்கு நான் பதில் சொல்லணுமா? முடியாது. 100 பதில் சொல்லணுமா? முடியாது. 50 பதில் சொல்ல முடியாது. 25 இது எல்லாமே நீங்களா முடிவு பண்ணுங்க. நான் சொல்றது வந்து அமெரிக்கா தன்னுடைய ஒரே முடிவா, அதாவது யூனிலேட்டரலா டிஸ்கஷனே கிடையாது. நான் வந்து முடிவு பண்றேன், இந்த 100% வச்சுக்கோ, நான் முடிவு பண்றேன் 50% வச்சுக்கோ, நான் முடிவு பண்றேன் 25% வச்சுக்கோன்னா, டீல் பேசணும்னா 2 பேர் வேணும். கரெக்டா? இதை நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த டாரிஃப் அப்படின்னு ஆரம்பிச்சதுல இருந்து நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, அமெரிக்கா யூனிலேட்டரலா போறாங்க டாரிஃபை. இதை வந்து யாரும் வந்து நான் என்னோட சைட்ல இருந்து நான் ஒரு என்னுடைய நெகோசியேஷன் டீம் இருக்கு இல்லையா, ஸோ இதுலேருந்து நான் ஒரு நம்பர் சொல்லணும்ல, அந்த நம்பரை நான் சொன்ன பிறகு 2 பேர் பேச்சுவார்த்தை நடத்துகிற பிறகு தான் இந்த 25%ன்றதை ஒத்துக்க முடியும். இவர் என்ன சொல்கிறாருன்னா 25 நீ எடுத்துக்கோன்றார். இவர் வந்து அந்த கம்பெனியோட சிஇஓ அப்படின்னா ட்ரம்ப் கார்பரேஷனுக்கு வேணால் ஒரு ஓகேவா இருக்கலாம். இந்தியான்றது 140 கோடி மக்களுடைய ஒரு நாடு, சுதந்திர நாடு. இதுக்கு வந்து அவர் அங்கேருந்து ஆர்டர் போட முடியாது. ஸோ நம்ம பேச்சுவார்த்தைக்கு உட்காரணும்னாலே முதல்ல அவர் நம்பர் வந்து ஒத்து வர மாதிரி இருக்கணும். ஓகேவா? அந்த 18ன்றதை நான் அந்த நம்பர் ஒத்துக்கிற மாதிரி இருக்குன்றது தான் இதோட அவுட்கமே தவிர, இந்த 18% எதுக்கு? இந்தியாவுக்கு 0%, அமெரிக்கா 18%ன்னா இந்த 25 ஒத்துக்கவே இல்லைனா இந்த 18 நான் ஒத்துக்க ஆரம்பிக்கிறேன். அந்த 18 எதுக்குன்னு இருக்கு. அதே மாதிரி நீ சொல்ற எல்லா விஷயத்துக்கும் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒத்துக்க மாட்டேன்றதை நான் ட்வீட்டில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு ப்ரெஸ்ஸிங் நீடு இருக்குங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு பெரிய பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, உள்ள மிட் டேர்ம் எலெக்ஷன் வருது. அதே மாதிரி பிரேசில் மேலே அவர் வந்து ஒரு தீர்மானம் பிரேசிலுக்கு வந்து ஒரு 50% போட்டார். அது ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த லாபிஸ்ட்லாம் சேர்ந்து அமெரிக்காவோட செனேட்டில் பில் பாஸ் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனேட்டில் இவர் மெஜாரிட்டி இருக்கிறதுனால தான் இவர் இதில் இருக்கார், ஜனாதிபதியாக இருக்கார். அதில் உதவாங்குது அவருக்கு. ஓகேவா? இப்போ வந்து பிரேசில் மேலே போட்ட அந்த டாரிஃப் வந்து செல்லாதுன்னு அமெரிக்காவுடைய செனட் பாஸ் பண்ணுது. ஸோ அப்போ அடுத்தது இந்தியா மீது அதே மாதிரி ஒரு பில் கொண்டு வந்தாங்கன்னா 3 பில் பாஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அவர் ஜனாதிபதியாக இருக்கிறதே வேஸ்ட்டு. ஏன்னா இப்போ இதுக்கு மேலே எந்த ஒரு பில்லுமே இவர் சொல்கிறது ஒத்துக்க போகிறதில்ல. ஆனால் இது வரைக்கும் போட்ட எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ். எதுவுமே வந்து செனட்லேயோ இல்லை ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லையோ அவர் பேசவே இல்லை. அவர் வந்து நான் டொனால்ட் ட்ரம்ப் ஆஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே பில் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி அவர் வந்து உள்ளுக்குள்ளே அவர் வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிகவும் பெரிய சீர்கேட்டில் மாட்டிகிட்டு இருக்கு. 38 ட்ரில்லியன் கடன் இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு இருக்காரு அவர். ஸோ இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் நெயில் இந்த காஃபின் வந்து EU இந்தியா டீல். இதுக்கு மேலே அவர் வந்து டீல் இந்தியாவோட சைன் பண்ணலன்னு வச்சுங்களேன், அமெரிக்காவோட பொருளாதாரம் இன்னும் மோசமான நிலைமைக்கு போகும். ஓகேவா? அடுத்தது திருப்பி சைனாவோடையும் போய் அவர் டீல் போட தான் போகிறார். ஓகேவா? சைனாவோடையும் டீல் போடுவார் அவர். ஓகேவா? இப்போ வேறு வழியே கிடையாது. இங்கே என்னென்னா அவர் அந்த கடனை எப்படி திருப்பி கட்டுவாங்கன்றதான் அமெரிக்க மக்கள் பார்க்கணும். அது எப்படி திருப்பி கட்டுறதுன்ற மெத்தட் தான் ஒரு பிரசிடென்ட் பார்க்கணுமே தவிர அடுத்த நாட்டு மீது பொருளாதார தடையோ இல்லைன்னா பொருளாதார இந்த டாரிஃபையோ போட முடியாது. சரியா? ஸோ இப்போ இந்தியாவோடு அவர் போடுவதற்கு அவருக்கு அழுத்தம் உள்நாட்டில் இருக்கிறது. இதில் இந்தியா பணிஞ்சுதா இல்லையா அதெல்லாம் கிடையாது. அவர் பணிஞ்சு போயிட்டார். இப்போ 18ன்றது அவர் நம்பர் சொல்கிறாரு. ஆனால் அதே மாதிரி ஜிஎம் ரைஸ் எல்லாம் ஜிஎம்ஓ ப்ராடக்ட்ஸு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ள வருமானலாம் கிடையாது, வரப்போகிறது இல்லை. ஓகேவா? அதுக்குள்ளே இவங்க அதாவது பொறுமையே கிடையாது. ஆபரேஷன் சிந்தூர் போதும் இதே தான் நடந்தது. நான் நிறுத்தினேன்றாங்க. முதல்ல கேட்ட கேள்வி எங்கள் பேப்பரில் இருக்குன்னு தான் கேட்டேன். நான் அதே பேப்பரை தான் நான் திருப்பி கேட்குறேன். ஸோ அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்டாங்கன்னா, ஸ்கேனிங் இஸ் பேண்ட் இன் இந்தியா. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தையோட செக்ஸ் என்னன்னு டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட ட்ரம்ப் இஸ் ட்ரைங் டு டிட்டர்மைன் எக்ஸாக்ட்லி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஆம்பளை குழந்தை தான் அவரே டிக்ளேர் பண்ணிட்டார். அவர் டிக்ளரேஷன் கொடுக்கறதுக்கு அவர் அந்த குழந்தைக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, இல்லை அந்த ரேடியாலஜிஸ்டும் இல்லை, அதை பார்த்தவரும் இல்லை, வெளியே நின்று இருந்த கம்பவுண்டர். முடியவே இல்லை. ஸோ இன்னும் நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் இன்னும் போகவே இல்லை. ஹவார்ட் லுட்னிக்கும் பியூஷ் கோயலும் சேர்ந்து கொடுக்க வேண்டிய ஒரு அறிக்கை இது. ரெண்டாவது, ஒரு டீலை ஷைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே காமர்ஸ் செக்ரட்டரி அங்கே இருக்கக்கூடிய அவர் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸும் சந்தித்து பேசி எந்தெந்த பொருளுக்கு எந்தெந்த பேரியரில் வரும். 18% தான் ஹையஸ்ட்டு.
அதில் எது 5%, எது 6%, எது 12%. உதாரணத்துக்கு மெடிசன்ஸ் இந்தியாவிலேருந்து போகிற ஜென்ரிக் ட்ரக்ஸ் வந்து அமெரிக்காவில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த மெடிசன்ஸுக்கு எவ்வளோ டேரிஃப், அந்த டேரிஃபை வந்து 18% போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காவில் ஓட்டு விடாது. நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த 16 சீட்டு வருது, அதில் 16ல் அட்லீஸ்ட் 12ஆவது தோப்பாரு ட்ரம்ப். இப்பவே அப்படிதான் இருக்கு. இப்பவே போற மாதிரி இப்பயே 12 தோப்பாரு. அப்போ மொத்தம் 16 தோத்தாலும் அதிசயம் இல்லை. அவரே சொல்லிட்டாரு, என்னை இம்பீச் பண்ணா கூட அதிசயம் இல்லை அப்படின்னு அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டாரு. ஏன்னா இஸ் மிஸ்யூசிங் த எமர்ஜென்சி பவர்ஸ் தட் கோஸ் பேக் டு ரூஸ்வெல்ட் டேஸ். பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டுக்கு காங்கிரஸ் அளித்த பவர் தான் அந்த எமர்ஜென்சி பவர்ஸ். அமெரிக்க கான்ஸ்டியூஷன் படி காங்கிரஸ் அண்ட் செனேட் ஆர் மோர் பவர்ஃபுல். ஒரு நாட்டு மீது போர் தொடுக்கணும்னா கூட அது யார் தொடுக்க முடியும்டான்னா காங்கிரஸும் செனேட்டும் தான் அப்ரூவல் கொடுக்கணும். அதுக்கு எப்படி நம்ம பார்லிமெண்ட்ல வந்து நம்மளுக்கு அந்த அப்ரூவல் வேணுமோ அது மாதிரி அப்ரூவல் வேணும். பட் இவர் சர்வாதிகாரியா செயல்படுற மாதிரிலாம் சார் இருக்குது. அதனால ஃபெல்ட் பென் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கிடைக்கிற இடத்துல எல்லாம் கையெழுத்து எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இங்க் பென்ல கூட போடுறது இல்லை. பாத்தீங்களா, நம்ம பசங்க யூஸ் பண்ற பெயிண்டிங் யூஸ் பண்ற ஃபெல்ட் பென்ல எல்லாத்துலயும் கிறுக்கி தள்ளிட வேண்டியது. அவருக்கு சைன் போடுற ஆசை அதிகங்க சின்ன பிறந்து. ஓகே சார், இருந்தாலுமே வந்து ஆசியாவிலேயே வெறும் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் 18% இந்தியாவுக்கு தரதுக்கு என்ன அழுத்தம் அவருக்கு? ஏன்னா பாகிஸ்தானுக்கே 19% தான் காலு கீழே இருக்கிறவங்களுக்கு. எதனால அப்படி? பாகிஸ்தான் ஃபீல் பண்ண மாட்டாங்களா? நான் ஒன்று சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. பாகிஸ்தான் இந்தியாவையும் ஒரே தரத்துல வச்சு பாக்குறதே வந்து அது ஒவ்வாத செயல். அதனால சார் சொன்னேன். இல்ல, ஜெய்சங்கர் சார் சொல்றாரு, வந்து ஜெய்சங்கர் சார் சொல்றாரு ஐஃபனேட் பண்ணிடுங்க, அதாவது டீஹைஃபனேட் பண்ணுங்க, ஈக்குவலா கிடையாது. அவனே ஒண்ணா வேணும்னா சைனாவையும் இந்தியா ஒண்ணா பாருங்க. உலகத்தோட 2வது பெரிய பொருளாதாரமும் 3வது பெரிய, இப்போ 4வது, இன்னும் கூடி சீக்கிரம் 3வது பெரிய பொருளாதாரத்தையும் ஒரு சமநிலையில வச்சு பார்த்தா அர்த்தம் இருக்கு. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில இந்தியாவோட ஜிடிபி அமெரிக்காவையே மிஞ்சிடுச்சு, சைனாவையும் மிஞ்சிடுச்சு, வாங்கக்கூடிய தன்மை கொண்ட நாடுன்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா உலகத்தோட வாங்கக்கூடிய கன்சியூமர் பேஸ்ட் எக்கானமியில பெரிய வல்லரசுன்னா இந்தியா தான். இப்போ அமெரிக்கா கூட போட்ட டீலால அப்படியே வானம் கொட்டட்டும், இடி மின்னல் கொட்டும், டாலர் வந்து விழுந்துரும், இங்க எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. ஏன்னா இந்தியாவில் உற்பத்தி பண்ற எல்லா பொருட்களுமே கிட்டத்தட்ட 90% இன்டர்னல் கன்சம்ஷனுக்கு தான். இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்டிங் எக்கானமி இன்னும் கிடையாது. சைனா மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட்டிங் ஒரு எக்கானமி கிடையாது. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு. 2வது, வெளியிலேருந்து வரக்கூடிய அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய பொருட்களுடைய தரம் நம்மளுக்கு தெரியாது, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு தெரியாது. அமெரிக்காவில் உள்ள இருக்கக்கூடிய அந்த அவங்களோட அமைச்சர் செக்ரட்டரிஸ் இருக்காங்கல்ல, அதுலேயே கென்னடி ஜூனியர் சொல்கிறாரு வேக்சினோட ப்ராப்ளம் அவர் சொல்கிறார். அவங்க ஊரில் இருக்கக்கூடிய வேக்சின் ப்ராப்ளம் சொல்கிறாரு. அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு உணவு பழக்கத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒபிசிட்டி அந்த இஷ்யூவை பற்றி பேசுகிறாரு. அதுக்கு மூலமாக வரக்கூடிய நோய்களை பற்றி அவர் பேசுகிறாரு. இது எல்லாமே நாம் பேசலை. அமெரிக்காவில் இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற வர்க்கத்தில் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய கென்னடி ஜூனியரே சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ நாம் இதை வந்து அலோவ் பண்ணுவோமா, இந்தியாவில் அலோவ் பண்ணுவோமான்னு யோசிச்சு பார்க்கணும் முதல்ல. 2வது, நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் வந்து சர்ப்ளஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷனில் வந்து உற்பத்தியில் வந்து குறிப்பிட்டு கோதுமை உற்பத்திலையும் அரிசி உற்பத்திலையும் இன்னைக்கு நம்ம மக்களுக்கும் கொடுத்து நம்ம மற்ற நாடுகளுக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஃபோர்ட்டிஃபைடு கோதுமை கொடுத்துட்ருக்கோம் ரேஷனில் மக்களுக்கு. ஸோ இதுவே நம்மளுக்கு போதிய அளவுக்கு இருக்கும்போது அங்கேருந்து வரக்கூடிய ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ் அப்படி வந்ததுன்னா ஒருவேளை நம்மளோட உற்பத்தி திறனை ஃபுட் செக்யூரிட்டி, உதாரணத்துக்கு ஆப்பிரிக்கா கண்டம் எல்லா வளம் கொண்ட கண்டம். ஆனால் அவங்க பண்ண தப்பு கேஷ் கிராப்ஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுட் கிரெயின்ஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணாதனால இன்னைக்கு கேஷ் கிராப்ஸ்னா ஜூட்டு, மற்ற இது இருக்குது பார்த்தீங்களா, கடலையை வந்து பிசைஞ்சு சாப்பிட முடியாது, எண்ணெயை தான் எடுக்க முடியும் அதில். அதே மாதிரி சில கிராப்ஸில் வந்து காசு பண்ணலாம், காசு பண்ணலாம். டொபாக்கோவை நீங்கள் சாப்பாடாக சாப்பிட முடியுமா, கன்சியூம் பண்ண முடியாது. இதெல்லாம் கேஷ் கிராப். ஜூட்டு கேஷ் கிராப். சின்ன பார்க்குற சில அதிமேதாவிங்களுக்கு கேஷ் கிராப் என்ன, ஃபுட் கிராப் என்னன்னு கூட வித்தியாசம் தெரியாது. ஏன்னா பல பேர் இங்கே வந்து கோவிட் காலத்தில் 4வது 5வது பாஸ் ஆனவங்க இருப்பாங்க. அவர்கள் பார்வைக்காக கேஷ் கிராப்பு ஃபுட் கிராப்புன்னு நான் வித்தியாசப்படுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது.
ஸோ இந்த வீட்டும் இந்த அதாவது கோதுமையும் இந்த அரிசியும் இதெல்லாம் வந்து அங்கே உற்பத்தி இல்லாமல் போயிடுச்சு சார் ஆப்பிரிக்காவில். இன்னைக்கு அவங்க வந்து யூரோப் மேலேயும் அமெரிக்கா மேலேயும் டிபெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க என்ன ரூல் போட்டாலும் அவங்க வளங்களை எவ்வளோ சுரண்டாலும் கை கட்டிட்டு வாய மூடிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. எந்த நாடுக்கு ஃபுட் செக்யூரிட்டி இருக்கோ அது அடிப்படையாக இந்தியா வந்து எப்போ கிரீன் ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வந்ததோ, எப்போ வந்து ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு சொல்லிட்டு பால் உற்பத்தி ஒயிட் ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வந்ததோ, அதே மாதிரி போல்ட்ரி ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வந்ததோ, இது வந்து நம்மளோட தேவை, உள்நாட்டு தேவைக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு அந்த கவர்மெண்ட் ஆனது, அது எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், 5 இயர் பிளான் மாதிரி அது ஸ்டார்ட் ஆனது லால் பகதூர் காலத்தில் பிளான் பண்ணி இந்திரா காந்தி பீரியட்ல லான்ச் ஆகி தமிழ்நாடை சேர்ந்த சி சுப்பிரமணியம் அவர்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது தான் அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. இன்னைக்கு இப்போ அது வந்து இந்தியாவை வந்து ஒரு தன்னம்பிக்கை இருக்கிற நாடாக மாற்றுறதுக்கு காரணம் இவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்டும் நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டி. அந்த ஃபுட் செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இவங்க நினைக்கிற மாதிரி இது விவசாயிகள் இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் ஆகிடும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிர்கா MNRGA அதுதான் விவசாயத்தை அதிகமாக பாதிச்சது. சீரியஸ்லி. அண்ட் தென் இதில் வரப்போகிற பொருட்கள் வந்து வெளியிலேருந்து நாம தான் டிசைட் பண்ண போகிறோம். அவங்க வந்து நம்ம சைனாவுக்கு வந்து காம்படிஷன் இண்டெக்ஸ் கொண்டு வந்து தே கேன் டம்ப் இட். ஆக்சுவலாக சைனாவில் வந்து நடுவில் பொம்மைங்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? அவங்க போட்ட டீலோட இது வந்து 2018-19 பார்த்தீங்கன்னா 2018 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரிவேர் நீங்கள் சைனால இருந்து மேட் இன் சைனா பொம்மை தான் கிடைக்கும். இந்த கவர்மெண்ட், நான் சொல்லுது மோடி கவர்மெண்ட் NDA 2 இல்லையா, ஸோ அதுதான் வந்து இட் டுக் டெசிஷன். ஓகே, இதுக்கு மேலே இது பண்ண முடியாது, வி கேனாட் அலோன்னு சொல்லிட்டு டம்பிங் வந்து பண்ண ஆன்டி டம்பிங் கிளாஸ் கொண்டு வந்தாங்க. டம்பிங் பண்ணக்கூடாது, நீங்கள் எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் ஸ்கீம்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால நாம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் இப்போ பொம்மையை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து டிசைட் 200% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார் நம்மளோட பொம்மைகள் உற்பத்தி. நம்மளுடைய பொம்மை ஊர்புறத்துல காட்டேஜ் இண்டஸ்ட்ரியா பொம்மைகள் பண்ணி தஞ்சாவூர் பொம்மைகள்லாம் இப்போ இம்போர்ட் ஆயிட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? GI மார்க்ஸ் எல்லாம் இருக்கு, சரியா? ஸோ அதனால நாம வந்து இந்த கவர்மெண்ட் அதை பண்ணுமான்னு முதல்ல யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி பேப்பர்ல வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து, அதாவது இவர் சொன்னார் ஸ்கேன் பண்றதுக்கு பேரே வச்சுட்டாங்க இவங்க. நம்ம ஊர்ல இந்த நரேட்டிவ் செட் பண்றதுக்கு எதிர்த்து பேசுறது கவர்மெண்ட் வந்து காலையிலே விழுந்துட்டாருன்னே சொல்லிட்டாங்க. இன்னும் பேப்பரே வரல. மினிஸ்டர் எங்க இருக்காரு? மண்டியிட்ட மோடி சொல்றாங்க, மண்டியிட்ட மோடினா மண்டியிட்ட மோடின்றாங்க. ரெண்டுமே ஒதுக்க முடியல. ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம் பேசுறாங்க, இல்ல இந்த எக்ஸ்ட்ரீம் பேசுறாங்க. பிரதமர் சொல்லியிருக்காது 18% மாத்திரம் தான் சொல்லியிருக்காரு. பொருட்களை பத்தி வரையறை கொடுத்திருக்காரு அதுல இல்ல 18%ன்றது இவரோட ட்வீட்லயோ இல்ல இந்தியாவோட எந்த ஒரு உங்களோட மினிஸ்ட்ரி லெவல்ல இருக்கவங்களோட we accept the terms and conditions சொல்றாங்க. அதுல வந்து 18%ன்ற நம்பர் மாத்திரம் தான் நம்மளுக்கு இப்ப புரியுது. ஓகேவா? அது ஹையஸ்ட் ஸ்லாப் மாத்திரம் தான் நமக்கு தெரியும், அதுக்கு மேல தெரியாது. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்றது எதுவுமே, அதாவது யாருமே பார்க்காத ஒரு விஷயத்துக்கு அதுக்குள்ளேயும் GM ப்ராடக்ட்ஸ் உள்ள வந்துருமோன்னு எழுதுறது வந்து அன்பார்ச்சுனேட்டா இருக்கிற மாதிரி இது. பட் இருந்தாலும் சில நியூஸ் பார்க்க முடியும் சார். அவங்க 18% போடுறாங்க, ஆனா நான் இந்தியா வந்து 0%ல கொடுத்துட்டு இருக்கேன். அதான் சொல்றேன். காமர்ஸ் மினிஸ்டர் ஒரு 4 நாள் முன்னாடி இந்த டீல் வந்து இப்ப வந்து 2 நாள் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி நம்மளுடைய பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. இந்தியாவிற்கும் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டிங் கம்யூனிட்டிக்கும் இந்தியாவோட ப்ரொடியூசிங் கம்யூனிட்டிக்கும், அதாவது விவசாயிகளுக்கும் சேர்த்து இவங்களை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு திட்டத்தையும் எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த அரசாங்கம் கொண்டு வராது, இதுல ரொம்ப கிளியரா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் முன்னாடி வச்சுக்கோங்க. 2 நாள் ஆச்சு இந்த நியூஸ் வெளியே வந்து. 5 நாளுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, அவர் தாங்க இதுல பேசணும். ஆக்சுவலா வந்து இப்ப நம்ம தமிழ்நாடு அரசியல் மாதிரி ஆயிடுச்சு. தமிழ்நாடு அரசியல்ல எந்த மினிஸ்டர் எதை பத்தி பேசுறதுன்னு தெரியும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்க இதுல எடுத்துக்க முடியாது. ஓகேவா? இதுல வந்து ட்ரம்ப் அவர் நிறைய விஷயத்துல வந்து பிளாட்டண்டா இஸ் லைங். அது வந்து நம்ம சொல்றது வருத்தமா இருக்கு. ஒரு நாட்டுடைய தலைவர் வந்து பொய் சொல்லக்கூடாது, ஏன்னா நம்பிக்கையற்ற ஒரு நிலையை கொண்டு வந்து இப்ப அதுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஒரு நாட்டுடைய தலைவர் ஏன் வந்து மைக்கை பிடிச்சி பொய் சொல்லக்கூடாதுன்னா, எது உண்மை எது பொய்ன்ற மக்கள் குழம்புவாங்க. அந்த நாட்டு மக்களுக்கும் குழப்பம் வரும், உலகத்துக்கே குழப்பம், இப்ப நம்மளுக்குமே குழப்பம் வரும். புரியுதா? இது உண்மையா இது பொய்யா அப்படின்றது. ஸோ இதுதான் அப்போதுல இருந்து சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தணும்னு சொன்னது பொய். இதை அவர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னதுக்கு ரீசன் வந்து அவர் மேலேயோ இல்லை அமெரிக்கா மேலேயோ கரிசனமோ இல்லை அமெரிக்கா பொய் சொல்லாது அப்படின்றது இல்லை. இது பின்னாடி எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரும் அப்படின்றது தான். இப்போ வந்துருச்சா,
இப்ப அவர் ஒரு ட்வீட் போடுறதுல ரஷ்யா ஆயில நிறுத்திட்டாரு, அதாவது இந்தியா வந்து ரஷ்யா ஆயில நிறுத்துறேன்னு சொல்லிடுச்சு. நேத்து ரஷ்யால இருந்து சொல்லியிருக்காங்க ஒரு கம்யூனிக்கே வரல அப்படின்ட்டு. ஓகேவா? இன்னொரு விஷயம் சொல்றேன். புட்டினை பத்தி அவர் பேசும்போது புட்டின் என்னை பார்த்து பயப்படுகிறார் அப்படின்னு நம்புற மாதிரி இருக்கா? அதுதான் B2 பாமரை பறக்க விட்டாரு. அவர் பேரனே அவர் சொல்றதை நம்ப மாட்டாங்க. இல்ல B2 பாமரை இவர் புட்டினை வந்து ஆங்கரேஜ் கூட்டிட்டு போய் பறக்க விட்டாரு. அவர் சிரிச்சாரு பாத்தீங்க, ஒரு நமட்டு சிரிப்பு. அதுலயே யாரையும் பாப்பேன் எல்லாத்தையும் பாப்பேன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் நடந்து போறாங்க. யாரு? புட்டினும் இவர் பார்த்துட்டு திருப்பி இப்படியே சாதாரணமா போறாரு. ஓகே, அவர் நடக்கும் போது ஸ்ட்ரெயிட் லைன்ல நடக்க மாட்டேங்கிறார் ட்ரம்ப். அது ஒரு பெரிய இஷ்யூவா அமெரிக்கால பேசுறாங்க. ஏன்னா அவருக்கு இஸ் சஃபரிங் ஃப்ரம் மென்டல் டிசார்டர் அண்ட் பிசிக்கல் டிசார்டர். கையிலேயே வந்து பேட்ச் வச்சுதான் பெயிண்ட் அடிச்சுதான் வச்சிருக்காங்க. ஆஸ்பிரின் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. வித்வுட் ட்ரக் ஹி கான்ட் சர்வைவ். அவரே ஒத்துக்கிட்டது, நான் சொல்ல. நீங்க நெட்டை சர்ச் பண்ணி பாருங்க. இல்ல, அவரால் முடியல. வயோதிகம் எல்லாருக்குமே இருக்கும், பைடனுக்கும் இருந்தது. இதெல்லாம் ஒரு இது வந்து வயசான உடனே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா இந்த மாதிரி பேச முடியாது அவரு. ஓகே, அது உங்க நாட்டோடைய பிரச்சனைனா கிடையாது. அது வந்து நீங்க என்ன பண்ணிட்டு போலாம். ஆனா இந்தியாவை பாதிக்கும் அப்படின்னா மற்ற நாட்டை பாதிக்கும் போது உங்க நாட்டு தலைவர் அப்படி பேச முடியாது. ஸோ அது வந்து நீங்க வந்து பேசக்கூடாது. அதை வந்து நீங்க உங்க நாட்டில் அனுமதிக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா அமெரிக்கா வந்து வேர்ல்டு லீடர்னு சொல்றீங்க, நாங்க தான் நம்பர் 1 எக்கானமி. நான் இல்லைன்னே சொல்ல, உங்க நாடு நம்பர் 1 எக்கானமி தான். ஓகே, இன்க்ளூடிங் டெட்லயும் நீங்க தான் நம்பர் 1ல இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனா உங்க நாடு நம்பர் 1 இருக்கும் போது நீங்க வந்து சொல்றது உண்மையா போய் உங்க தலைவர், அதாவது ஹையஸ்ட் ஆஃபீஸ் cannot do this. ஓகே, இதை வந்து அவங்க நாட்டு மக்கள் தான் கேள்வி கேட்கணுமே தவிர நாம இங்கேருந்து பண்ண முடியாது. இங்க நாம ஃபயர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் ஒரு ட்வீட் போட்டு போயிடுறாரு. ஓகே, நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததுன்னு சொல்லிட்டு போறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கு ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை அவர் கொண்டு போய் சேர்க்க முடியாது. புரியுதா? நம்ம ஊர்ல இருந்து அதை வந்து நான் ஏன் இப்ப நீங்க கேட்கிற கேள்வி அடுத்தது ஏன் நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்ல முடியாதுன்னா, ஒரு டீல் வந்து சைனா ஆகிறது தான் முக்கியம். அகைன் நான் சொல்றது வந்து ஐ கேனாட் இக்னோர் அமெரிக்கா. ஐ நீட் அமெரிக்கா இன் சம் ஏரியாஸ். நான் விட முடியாது. எனக்கு வந்து எதுல நான் காரியத்தில் கண்ணா தான் இருப்பேன். நான் காரியவாதி, ஆனால் அமெரிக்கா அளவுக்கு காரியவாதி இல்லை. ஓகே, ஏன்னா இன்னைக்கும் வந்து கரீப் கல்யாண் யோஜனால இருக்கிற 140 கோடி பேருக்கும் உணவு போய் சேர்ந்துட்டு இருக்கு. அமெரிக்கா செய்யாததை, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் செய்யாததை இந்தியா செஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்குமே ஃபுட் செக்யூரிட்டி நம்ம நம்பர் 1ல இருக்கோம். நம்ம உலகத்துல எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு மேல நம்ம ஊர்ல இருக்க மக்களுக்கும் இன்னும் 5 வருஷத்துக்கு வேக்சினே கூட உலகத்துக்கு ஃபுல்லா கொடுத்த ஒரே நாடு நம்ம தான். கரெக்ட். PPE கிட்ஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். ஃப்ரீயா கொடுத்த நாடு நம்ம தான். பகைவனுக்கு அருள்வாயன்ட்டு டர்க்கியில பூகம்பம் வந்தபோது ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டீம் அமைச்ச நாடு இந்தியா தான். பாகிஸ்தான்ல வெள்ளம் வரப்போகுதுன்னு சொன்னா ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் போன ஆகஸ்ட் அப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்ரகேட் பண்ண பிற்பாடு கூட வெள்ளம் வரப்போகுதுடா, இவ்வளவு தண்ணி நாட்டுக்குள்ள நுழைய போகுது சினாப்ல இருந்துன்னு சொல்லிட்டு முதல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நம்ம தான். அவங்கள வந்து மக்களை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ விஷயம் போயின்னு இருக்கு. அதாவது அவர் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். அவர் வந்து இதை பண்ணக்கூடாது. நம்ம பாரத பிரதமர் வந்து இஸ் எ ஸ்டேட்ஸ்மேன். அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு தலைவராக உலகத்தில் இருக்கும்போது அவர் போய் அதாவது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம ஜனங்க அப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு பெரிய சோஷியல் மீடியா வாரில் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, காப்பி பண்ணி 2 ஸ்லாஷ் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு 2 ஸ்லாஷ் போட்டு இதுக்கு பதில் இது அந்த மாதிரி நீங்கள் வந்து நாட்டோடைய தலைவர்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அன்றைக்கி பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி அவர்கள் யாரோ ஒருத்தரோட புக்கு ஆர்மி சீஃப் யாரோ எழுதியிருப்பார் போல சார். அது எழுதுற புக்கை கோட் பண்ணிட்டு ஏதோ செக்யூரிட்டி சம்மந்தமாக சொன்னார். என்ன சொல்ல வர்றாரு சார் அதில்? எதை வந்து அஃபிஷியலாக வந்து மனோஜ் முகுந்த் நவரானியோட ANI இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவரே ஒத்துட்டு இருக்காரு. ரைச்சிங்லால வந்து சைனாவோட ஈஸ்டர்ன் லடாக் ரீஜன்ல ராகுல் காந்தி என்ன சொல்ல வர்றாரு? அவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆர்மிக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கலான்ட்டு. ஆக்சுவலா அதுக்கு ஆப்போசிட் தான் நடந்தது. அவங்க தாத்தா பண்ணதே மோடி பண்ணாருன்னு நினைக்கிறாரு அவரு. ஸோ அவருக்கு ஒன்று புரிதல் இல்லை. 2வது கேரவான் மேகசின் யாருது? ஒரு காலத்தில் காஃபின் கேட் ஸ்கேம்னு சொல்லிட்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் மீது அலகேஷன் எழுப்பினதுக்கு முக்கியமான காரணம் இந்த கேரவான் மேகசின். அந்த கேரவான் மேகசினோட எடிட்டரே வந்து செக்ஸ் ஸ்கேண்டலில் மாட்டிக்கிட்டு ஜெயில் கம்மி என்ன அவர். ஆனால் ஒரே விஷயத்துல கேரவானுக்கு நான் ஒத்துக்கிறேன் சார். என்னன்னா அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னு அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க சார். ஏன்னா அவங்க தான் மோடின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்போ யோகிஜி போட்டோலாம் போட்டு நிறைய மேகசின். ஏன்னா அந்த மேகசினை படிக்கிறதுக்கு ஒரே இடம் தான் இருக்கு. லுட்டியன்ஸ்ல ஒரு 4 கடை இருக்கு, இல்லை 4 டீ கடை இருக்கு. அந்த இடத்துல மாத்திரம் படிப்பாங்க, இல்லை JNUல படிப்பாங்க. வேற யாரும் அது அப்படி ஒரு மேகசின் இருக்குன்னே தெரியாது. அதை மாத்திரம் நம்பி இன்ஃபேக்ட் அந்த பப்ளிகேஷன் பென்குயின் பப்ளிகேஷன் தான் அந்த புக்கை ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து அன்னைக்கு இருந்த லெஃப்டினன்ட் ஜெனரல் YK ஜோஷியோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. அவர் எழுதின புக்கில் பேஜ் நம்பர் 225ல அவரும் இதை பற்றி வர்ணிச்சிருக்காரு.
இல்லை அப்போ இருந்த கோர் கமாண்டர், சினார் கோர் கமாண்டர் நினைக்கிறேன், கித்னே காசி ஆயே கித்னே காசி கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் புக் எழுதினாரு. அவரோட புக் எடுத்து பாருங்க. எல்லாருமே ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. எந்த புக்குமே வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட வெட்டிங்க்கு போயிட்டு தான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இந்த பகுதிகள் வந்து வேணாம், இந்த பகுதிகளை நீங்கள் பிரசுரிக்காதீங்க, இதை ரிமூவ் பண்ணிடுங்க, இது ஆப்ரேஷனல் டீட்டெயில்ஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி வெட்டிங் நடக்கும். அந்த வெட்டிங் நடக்கிற ப்ரொசீஜர் வந்து சில நேரங்களில் சீக்கிரமாக கிடைக்கும், சில நேரத்தில் டிலேடாக கிடைக்கும். ஜெனரல் நவரானே விஷயத்தில் கிட்டத்தட்ட இது பிரிண்டில் ஆல்ரெடி 2023 ஆல்ரெடி வந்த நியூஸ், சேகர் குப்தா பேசின நியூஸ், இது ஒன்றும் புதுசு இல்லை. 2022 நவரானே வந்து அவர் ரிட்டையர் ஆன அப்புறம் ஸ்மிதா பிரகாஷுக்கு ஏஎன்ஏல கொடுத்த இன்டர்வியூலேயே அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார், சைனாவோட 4 டேங்க் இந்தியாவை நோக்கி வந்தது, இந்தியாவோட ஸ்பெஷல் சர்வீசஸ் பீரோவும் இந்தியாவோட கிராக் கமாண்டோஸும் வந்து மேலே ஏறி டாப்ஸை வந்து கைலாஷ் ரேஞ்ச் டாப்பை பிடிச்சி பேங்காங்ஷோவுக்கு அந்த பக்கம், பேங்காங்ஷோ லேக்கு இந்த பக்கம், அந்த பக்கம் தான் பிரச்சனையே. அந்த பக்கம் வந்து சைனாவோட பொசிஷனை பார்த்து நம்ம துப்பாக்கி சூடு நடத்தணும், கைனட்டிக் ஃபயரிங், கைனட்டிக் எக்ஸ்சேஞ்ச் நடந்தது. கைனட்டிக் எக்ஸ்சேஞ்ச்னா துப்பாக்கி சூடு நடத்தணும். இந்த துப்பாக்கி சூடானது 1967 சோலா நதுலா இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபயரிங் நடந்தது. எந்த இயர் சார் இப்போ சொல்றது? 2020 ஆகஸ்ட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டவட்டமா தெரிவிக்கிறாரு. அப்போ நான் வந்து டெல்லிக்கு கேட்கும்போது ஒரு கான்ஃபிளிக் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்க இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது, 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து உள்ள போயிட்டு என்ன கேள்வி கேட்கணும்னு கேட்டு வருவீங்களா? No general will do that. There will be general instruction. Aim and objective, political leadership ஓட வேலை என்ன, தலைவர்களோட வேலை என்ன, எனக்கு இது வேணும், இதுதான் என்னோட ஆப்ஜெக்டிவ், இதுதான் உனக்கு செட் பண்ணியிருக்க குறிக்கோள், நீ போயிட்டு டெரர் டார்கெட்ஸை அடி, இல்லை சைனாவை அவன் நம்ம அத்துமீறி நம்ம எல்லைக்குள்ள நுழைஞ்சா அவனை அப்புறப்படுத்து, பின்னாடி திருப்பி அனுப்பான், இதுதான் ஆப்ஜெக்டிவ். அப்போ ஜென்ரலுக்கு அந்த ஆப்ஜெக்டிவ் கொடுத்தப்போ ஜென்ரல் அவர் கீழே இருக்கிற கோர் கமாண்டர், ஏரியா கமாண்டர், கோர் கமாண்டருக்கு வந்து இதுதான் உன்னோட இது அப்படின்னு சொல்லுவோம். அது கீழே வந்து பிரிகேடு வரும், பிரிகேடு கீழே வந்து ரெஜிமெண்ட் வரும். அவங்க வரைக்கும் கமாண்ட் போகும்போது கீழே இருக்கிற ஆர்ட்லரி ஆஃபீஸர், சார் நான் 2 ரவுண்டு ஃபயர் பண்ணிட்டேன் அப்படின்னு டெல்லி ஃபோன் அடிச்சா 3வது ரவுண்டு ஃபயர் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பாங்களா? எனி கான்ஃப்ளிக்ட்ல வந்து எஸ்கலேஷன் வந்ததுன்னா அவ்வளோதான். ஒன்ஸ் எஸ்கலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி முடிக்கணுன்றது இராணுவத்தோட கையில தான் இருக்குமே தவிர்த்து, நேரு மாதிரி எடுத்துட்டு போயிட்டு சண்டை வின் பண்ணிட்டு இருக்கிற சண்டை யூஎன்ல எடுத்துட்டு போய் உட்கார வைக்க மாட்டாங்க. 1948 அதே மாதிரி 62 ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லும்போது சைனாக்கு அகேன்ஸ்டா வேணாம் இட் லீட்ஸ் டு எஸ்கலேஷன் சொல்லல. இல்ல முதல்ல இல்ல யூஸ் பண்ணல, இல்ல முதல்ல இல்ல நம்ம கிட்ட வரவே அது ஒரு ஸ்குவாட்ரன் வேணும்னு கேட்டாங்க. அப்புறமா நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லும்போது கூட அப்போசிட் கரெக்ட். அந்த தேர் வாஸ் கிளியர் கட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வந்து ஒரு பெரிய தொய்வு இருந்தது அந்த சமயத்துல. அது எவ்வளவுக்கு நீஃபா ரீஜன் அசாம், மை ஹார்ட் கோஸ் டு பீப்புள் ஆஃப் அசாம்னு சொல்லிட்டு அறிவிச்சார். அதாவது சைனா பிடிச்சிக்கிட்டோன்னே விட்டார் அவரு. அவங்களா எழுந்து வந்தது தான் அசாம் வந்து லாஜிஸ்டிக் சப்ளை லைன்ஸ் வந்து சைனா அது ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பனிக்காலம், செப்டம்பர் வாக்கில் இந்த போர் நடக்குது, அக்டோபர் வரைக்கும் நடக்குது இந்த போர், நவம்பர் டிசம்பர்லாம் பனி வந்துடும். ஸோ அந்த காலத்தில் இன்னைக்கு இருக்கிற A219 ஹைவே இல்லை சைனாக்கு. ஸோ ஹைவே தாண்டி இந்த பக்கம் வர முடியாது. அவங்களால எத்தனை நாள் இங்கே தங்கி சண்டை போட முடியும்? பீப்புளோட சப்போர்ட்டும் இல்லை, அதுதான் சைனா பெரிய பிளஸ். அங்கே இருக்க நார்த் ஈஸ்ட்லையும் சரி, லடாக்லையும் சரி, அங்கே இருக்கிற பீப்புள் உண்மையிலே கோயில் கட்டி கும்பிடணும், கையெடுத்து கும்பிடணும். சைனாக்கு சப்போர்ட் பண்ணல. ஈவன் நவ் இவ்வளோ, அதாவது டெவலப்மெண்ட் வந்துச்சுன்னா சைனாக்கார வந்துருவான், அதனால டெவலப்மெண்ட்டே வேண்டாம். இது வந்து ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னது, ஏன் பார்டர்ல ரோடு போடணும்னா சைனா வந்து ஆக்குபை பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் ஆக்சுவலா. அது வந்து அந்த மாதிரி இருந்த இடத்துலயும் நான் இந்தியன் மாறு தட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா, இன்னைக்கும் உட்கார்ந்துருக்காங்கல்ல. சல்யூட் தோஸ் பீப்புள். எக்ஸாக்ட்லி, we must salute those people, the northeast people, லடாக் பீப்புள் மக்களுக்கு வந்து நம்ம சல்யூட் பண்ணோம். அவங்க இந்தியர்கள்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுறாங்க. டெல்லியில் Z கேட்டகரி செக்யூரிட்டி, Y கேட்டகரி செக்யூரிட்டி பரம்பரையாக வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் போய் இந்தியாவை திட்டுறவங்கள நான் என்னன்னு சொல்றது? ஸோ இது மாதிரி இருக்காங்க. பட் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் 2 பேர் சொன்னால் மாத்திரம்தான் நம்ம வந்து இதை வந்து கவர்மெண்ட் வந்து இன்ஆக்ஷன் நம்ம எடுத்துக்க முடியும். ஒன்று அதிகாரப்பூர்வமாக ஜெனரல் நவரானே சொல்லணும், ஆமாம் அன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் எனக்கு பர்மிஷன் கொடுக்கல. எனி சோல்ஜர்ஸ் ட்ரீம் இஸ் கவர்மெண்ட்டே என்ன வேணாலும் பண்ணிட்டா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது தான் எனி சோல்ஜர் உட் ட்ரீம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க சார் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால்
அதுதான் ஒரு சோல்ஜர் யூனிஃபார்ம் போடுறதே சார். ஒரு ராணுவ வீரன் அவன் யூனிஃபார்ம் போடுறதே அவன் கீழே இருக்க வீரன் வந்து மேலே இருக்க அவனோட ஆஃபீஸர் பிளட்டூன் கமாண்டராக பார்ப்பான். நான் ஃபயர் பண்ணட்டுமா ஒவ்வொன்றுத்துக்கும் கேட்க மாட்டான். பிளட்டூன் கமாண்டர் அவன் கம்பெனி கமாண்டராக பார்ப்பான். கம்பெனி கமாண்டர் நெக்ஸ்ட் யாரை பார்ப்பான்? பெட்டாலியன் கமாண்டரை பார்ப்பான். பெட்டாலியன் கமாண்டர் வந்து நெக்ஸ்ட் பிரிகேட் லெவலில் பார்ப்பான். பிரிகேட் லெவலில் வந்து டிவிஷனை பார்ப்பாங்க. டிவிஷன் கோரை பார்ப்பாங்க. கோர் வந்து ஏரியாவை பார்ப்பாங்க. இப்படி தான் செயின் ஆஃப் கமாண்ட் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஓடி போய் நான் ஃபயர் பண்ணலாமா, நான் ஃபயர் பண்ணலாமா, நான் ஃபயர் பண்ண இது என்ன 10 அக்பர் ரோடா இல்லை 24 அக்பர் ரோடா இல்லை 10 ஜன்பத்தா? ஸோ இங்க விஷயம் வந்து அப்ப பாக்கும்போது இப்ப ஆபரேஷன் சிந்தூர்ல ஃபுல் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தா மாத்திரம் தான் சார் ஆபரேஷன் பண்ண முடியும். பட் இவர் ஏன் சார் இப்படி சார் அவருக்கு இஷ்யூ இல்ல சார், பாவம் சார், அவரு விட்டுருங்க சார். வேற என்ன பண்ணுவார் அவர் சொல்லுங்க. இன்னொரு விஷயம், நீங்க ஒரு ஒரு பெரிய விஷயம் பார்க்கணும்னா ஆர்மியில ஆஃப்டர் 2014 யூ கேன் ஆஸ்க் எனி ஆர்மி பர்சன் ஸோ வாட் சேஞ்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஜென்ரலை போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ரிட்டையர் ஆன நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. நீங்கள் யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டுட்டு இன்டர்வியூ பண்ணி பாருங்கள். 2014 முன்னாடி 2014 அப்புறமா ரெண்டு டைம்லையும் சர்வ் பண்ண எந்த ஆஃபீஸர் எந்த லெவலில் இருக்க ஆஃபீஸராக இருந்தாலும் கேளுங்க, தே வில் டெல் யூ த டிஃபரன்ஸ். இவருக்கு வந்து எந்த இஷ்யூமே இல்லை பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கு. இவர் முதல்ல சோரோஸ் எடுத்துகிட்டு வந்து விட்டார் அதானியில். நான் இது எல்லாத்துக்குமே சொல்கிறேன், 2023 சோரோஸோட இஷ்யூ, அதாவது அதானியோட இஷ்யூவில் வந்து ஆரம்பிக்குது. ஓகே, இன்னி வரைக்கும் தே ஆர் கீப்பிங் இட் அலைவ். ஓகே, மெனி திங்ஸ் ஒன்ன மாத்தி நான் அன்னைக்கு சொன்னதுதான் மாறிட்டே இருக்கு. ஒவ்வொரு இஷ்யூ சார் ஒன்று நீங்கள் மறந்துடாதீங்க, கவர்மெண்ட் வந்து எனக்கு நான் பிஜேபி கவர்மெண்ட் வந்து இவங்க பண்ண அரசாங்கம் பண்ண என்ன தப்புடான்னா அவர் பேசுறதுக்கு ஃபுல்லாக விட்டுருக்கணும். கரெக்ட் சார். நேத்து பேச உடல் தான் சார் பேப்பர்ல கிழிச்சு போட்டு எப்படி சஸ்பெண்ட் பண்ணாங்க. பேப்பரை கிழிக்கிறதுன்றது ராகுல் காந்திக்கு ரொம்ப கை வந்த கலை. நான் ஒன்னு சொல்றேன், மன்மோகன் சிங் ஆக்டே கிழிச்சார் சார். அவர் ஒரு பிரதமர் எடுத்துட்டு வந்து ஆக்டே கிழிக்கிறது. பிரைம் மினிஸ்டர் சைன் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டை அவர் பக்கத்துல வச்சுக்கிட்டு பிரசிடென்ட்டோட அசென்ட் இருக்கிற ஒரு ஆக்டை வந்து கிழிக்கிறது வந்து பிரசிடென்ட் அவமானப்படுத்துறது சார். அது பண்ணக்கூடாது. ஓகேவா, அது அஃபென்ஸ். ஓகே, அதனால இவர் வந்து அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாரு. இப்படிதான் தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் வந்து ஒரு காலத்துல கான்ஸ்டிடியூஷனை எரிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கேஸ் வருதுன்னு சொன்ன உடனே நான் வெறும் அட்டையை தான் எரிச்சேன், வெறும் பேப்பர் எரிச்சேன். ஸோ அந்த மாதிரி தான் அது மாதிரி நடக்கும் சில நேரங்கள்ல. he doesn't have any, அதாவது என்ன பேசுறதுன்னு தெரியல போது ஸோ இந்த மாதிரி அதாவது வெளியில இருந்து யாராவது எழுதி கொடுத்து பேசலாம். ஓகேவா, பட் ஆனா இந்தியா இஸ் டூயிங் வெல் இந்த விஷயத்துல. ஆர்மிக்கு ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஃபுல் பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இவரோட எந்த விஷயத்தை ட்ரம்ப் மாதிரியான எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் ஷாலோ பெனிட்ரேஷன் ஆப்ரேஷனும் டீப் பெனிட்ரேஷன் ஆப்ரேஷன் 2 ஸ்டைல் ஆப்ரேஷன் ஆர்மி பண்ணும். 5 கிலோமீட்டர் வரைக்கும் பாகிஸ்தான் எல்லையில் நுழைஞ்சு பாகிஸ்தானோட கேம்ப்ஸை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதோ இல்லை அவங்க அட்டாக் பண்ணும்போது நம்ம திரும்பி அட்டாக் பண்ணுறதோ அது காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயும் நடந்துட்டு இருந்தது. ஆனால் அப்போ ஆர்ட்லரி ஷெல்லிங் ஓப்பன் பண்ணோன்னா கூட டெல்லி பர்மிஷன் கேட்கணும். ஐயோ, இப்போ இந்த கவர்மெண்ட் வந்த அப்புறம் என்ன சொன்னா, அவன் ஃபயரிங் பண்ண டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ஃபயரிங் பண்ண. எதுக்கு தெரியுங்களா? பாகிஸ்தானோட ஃபார்வர்ட் ஏரியாஸில் வந்து அவங்களோட ஃபேமிலிஸ் கூட இருக்கும், அந்த கம்பெனி கமாண்டர்ஸோட ஃபேமிலிஸ். அவங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேமிலிஸ் அப்புறப்படுத்தணும். டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ஃபயரிங், மோட்டார் ஃபயரிங்கும் ஆர்டி ஃபயரிங்கும் பண்ணாங்கடா, ஆர்ட்லரி ஃபயரிங் பண்ணாங்கடான்னா பங்கர்ஸ் எல்லாம் அடி. பங்கர்ஸை தரமட்டமாக்குனாங்கன்னா திருப்பி கட்டுறதுக்கு 6 மாதம் ஆகும். முதல்ல பாகிஸ்தானுக்கு காசு இருந்தால் தானே கட்டுவேன். இப்போ உடைச்ச நூர்கான் பேஸ்ல இருந்து எல்லா பேஸை கட்டுறதுக்கே காசு இல்ல. அதான் சார், எங்க போய் லோன் டர்க்கி கிட்ட இருந்தும் யூகே கிட்ட இருந்து பணத்தை வாங்கி தான் அதை கட்டிட்டு இருக்காங்க. இப்ப பணம் இல்ல. ஸோ ஒவ்வொரு பங்கரை உடைக்கும் போதும் ஒவ்வொன்றும் திருப்பி கட்டு, திருப்பி கட்டு. ரெண்டாவது, ஒவ்வொரு உன்னுடைய அம்யூனிஷனை வேஸ்ட் பண்ணும்போது உனக்கு புது அம்யூனிஷன் வேணும், ரிசர்வ் அம்யூனிஷன் வேணும். பாகிஸ்தான் கிட்ட பணம் இருக்கா அம்யூனிஷனுக்கு? அஃப்கோர்ஸ் அவங்க யுக்ரைனுக்கும் சப்ளை பண்ணுறாங்க அம்யூனிஷனை, ஆனால் அதில் பாதி ஷெல் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, வேற ஒரு அலகேஷன் எழுந்திருக்கு. 2023 பாகிஸ்தானில் இருந்த எல்லா MRLS சிஸ்டத்தையும் யுக்ரைனுக்கு ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஏர்லிஃப்ட் பண்ணுச்சு. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்தியாவோட எந்த ஒரு எஸ்கலேஷன் இப்போதைக்கு வராது, பாகிஸ்தானும் நம்ம சொல்கிறத கேட்பாங்க, இந்தியா வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க, ஸோ இப்போதைக்கு எதுவும் நடக்காது, அதனால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும் இல்லை பஹல்காம் பண்ணுவாங்கன்றது எதிர்பார்க்கவே இல்லை. சரியா, அவங்க நம்பினது வந்து அது காரணம் அப்புறமா ஓரளவுக்கு ஓகே சைலண்டா இருப்பாங்கன்னு தான் நினைச்சாங்க. இல்ல அவங்க நினைச்ச ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்க நினைச்ச சைனா கொடுத்த PL-15 எல்லாம் சூப்பரா ஒர்க் ஆகும் நினைச்சாங்க. இல்ல இது அந்த பிரம்மோஸ் இருக்குல்ல, நம்மளுடைய பிரம்மோஸ் வந்து 2 ஆட்டோமேட்டிக்கா 2023 நினைக்கிறேன், 2022 23 வேணுமெண்டே ஃபயர் பண்ணி விட்டு 2 கலந்து அதுவே கிளம்பி போய் பாகிஸ்தான்ல கிளம்பி எல்லாம் போல
போச்சு. அப்படிதான் போச்சு. அது போச்சு. கிளம்பி போச்சு. பாகிஸ்தான் உள்ள போச்சு. 2 செவுரு விழுந்தது. 2 செவுரு இடிஞ்சு விழுந்துச்சு. யாரும் இல்லாத இடத்துல விழுந்தது. அதை வந்து எந்த ஒரு ஆன்டி மிசைல் சிஸ்டமும் ஒர்க் ஆகல, ரேடாரும் ஒர்க் ஆகல. அது வந்து நம்மளும் சைலண்டா இருந்தோம், அவனும் சைலண்டா இருந்தோம். 2 நாள் கழிச்சு பாகிஸ்தான் வந்து 2 மிசைல் வந்து எங்க கிட்ட ஊந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்தியா வந்து மிஸ்ஃபயர் ஆயிடுச்சுங்க, சாரிங்க. சரியா? அப்படிப்பட்ட சிஸ்டம் தான் ஆளவந்தான் படம் பாத்தீங்களா? டெஸ்டிங். ஆளவந்தான் படம் பாத்தீங்களா? மாத்தி ஒருத்தர் குத்திடுவாங்க. சாரி தெரியாம குத்திட்டேன், சாரி சொல்லிட்டேன். அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் பண்ணோம். மேல மட்டும் சும்மா ஒரு ஒப்புக்கு ஒரு 2 ஆபீசர் மேல என்கொயரி போட்டு அந்த என்கொயரி என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. சோ மிஸ்ஃபயர் அது அப்பப்ப நடக்கும். இல்ல அவங்களோட நம்ம முன்னாடியே டெஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஆபரேஷன் போது டெஸ்ட் ஆக்சுவலா அவங்களோட மொத்த ரேடார் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கு அவங்க, ஏன்னா அவங்க நம்மளது ஃபுல்லா சைனீஸ் ரேடார்ஸ். அது நல்ல தூக்கத்துல இருந்தது, நீண்ட நிதிரையில் இருக்கும்போது உள்ள பூந்துருச்சு பிரம்மோஸ். பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் வந்து ட்வீட் பண்ணாங்க, ஸ்லீப் டைட். என்னைக்கு வந்து ஸ்லீப் டைட்லி வி ஆர் தேர்னு சொன்னாங்களோ அன்னைக்கு தான் அடிச்சு. சோ அதுதான் விஷயம். நம்மளது எப்பவுமே செக்யூரிட்டி சிஸ்டம் ஃபுல் அலர்ட்ல தான் சார் இருக்கு. எந்த டைம் எந்த செகண்ட் வந்தாலுமே. சார் நம்மளது நாவிக் சேட்டலைட் வந்து இருக்குல்ல, நாவிக் மேல அந்த சேட்டலைட் வந்து நூர்கான் பேஸ் அடிக்கிறதுக்கு அதோட ஃபீடை தான் யூஸ் பண்ணும். 1 மீட்டர் ரெசல்யூஷன் ஃபீடே வந்து பெரிய விஷயம். 1 மீட்டர் என்ன 2 அடி கிட்ட பக்கத்துல இருந்து 2 அடி 2 அடி ஃபீடுன்னா உங்களை ஆளை தெரியும், உங்க மூஞ்சியை தெரியும். இதோட ஃபீடு கணக்கு எவ்வளவு தெரியுமா? சப்மீட்டர் ரெசல்யூஷன் ஃபீடு கொடுத்துருக்கு. சப்மீட்டர் ரெசல்யூஷன்னா 1 அடி இவ்வளோ தூரம் வரைக்கும் கிளாரிட்டி துல்லியமா கொடுத்துருக்கு. அதனால நம்ம அடிச்ச அந்த நூர்கான் பங்கர்ல 2 வெண்ட் இருக்கு, ஏசி வெண்ட். அதாவது ஏசியோட அந்த சூடு காத்து வரும் பாத்தீங்களா, அந்த அவுட்லெட் வெளியே வருது. மொத்த பேஸையும் பார்த்துட்டு கடைசியில் அந்த வெண்ட் வந்து 45 சென்டிமீட்டர். அது ஒரு ஸ்கேலு, நம்ம பெரிய ஸ்கேல் இருக்குல்ல, அந்த ஸ்கொயர் ஸ்கேல், அந்த ஸ்கொயரா ஸ்கேல் போட்டோம்னா 45 சென்டிமீட்டருக்கு அந்த ஸ்கொயர் இதுல அதுல ஒட்டும் ராக்கெட் எடுத்துட்டு போய். முதல் 2 நாள் நம்ம வந்து டெக்னிக்கல் செட்பேக்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கு ரீசன் வந்து we did not rely on GPS system, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. நம்ம டைரக்டா முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளோட ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது we had some setback, we had to ground something அப்படின்னாருல நம்மளுடைய ஜெனரல் சொல்லும் போது we had to ground. அந்த ரீசன் என்னன்னா we are not trusting on others. ஓகேவா? நம்மளோட ஓன் இன்க்ரோன் ஹோம் க்ரோன் திங் இருக்கு. ஸோ அதை வச்சு பண்றோம். ஆக்சுவலா நம்ம பண்ண ஸ்டைல் ஆஃப் அட்டாக் வந்து உலகம் எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் இட்ஸ் அ கிளாசிக் ஸ்டடி தட் இஸ் பீயிங் டன் பை மெனி யூரோப்பியன் கண்ட்ரீஸ். உண்மையில சார், அட்டாக் நடந்த உடனே பிரஸ் மீட் கொடுத்து எப்படி அட்டாக் இல்ல அப்படி அதை சொல்லாதீங்க. எடுத்த மிலிட்டரி ஆப்ஜெக்டிவை 4 நாளுக்குள்ள அச்சீவ் பண்ணி ஒரு ஃபுல் ப்ளோன் கான்ஃப்ளிக்டை அண்டர் நியூக்ளியர் அம்பரல்லா 2 அணு ஆயுத நாடுகள் அணு ஆயுதம் அவன் யூஸ் பண்ண கூடுமன்ற அச்சுறுத்தல் கீழேயே ஒரு ஃபுல் ப்ளோன் கான்ஃப்ளிக்டை எப்படி நடத்துறது அன்றதுக்கு இது ஒரு காப்பி புக் கிளாசிக் எக்ஸாம்பிள். இன்னைக்கு ட்ரம்ப் ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குமோ என்ற அச்சத்திலேயே அவர் வந்து அடிக்காம முன் வைத்த காலை பின் வைக்கும் ட்ரம்ப் அப்படின்னு பேர் எடுத்துக்கிட்டு கிரானா ஹில்ஸ்ல இருந்ததுன்றத வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லி தான் வந்து சகா ஹில்ஸ்லயும் கைரானாலையும் இருந்தது. அது பல எர்த்குவேக் வந்து உள்ளே குக் ஆயிருக்கு. அடிச்சோம் பாத்தீங்களா, அடிச்ச உடனே என்ன ரேடியோ ஆக்டிவ் லீக் வரும். ரேடியோ ஆக்டிவ் லீக் ஆகி உள்ள மெல்டிங் பாயிண்ட் வந்துட்டு அது உள்ள வெடிக்க ஆரம்பிக்கும். உள்ள அதை அப்படியே சீல் பண்ணிட்டானுங்க. போரான் வந்து ஈஜிப்ட்ல இருந்து எடுத்து வந்து சீல் பண்ணிட்டானுங்க, எடுத்துட்டு வந்துட்டே இருந்தாங்க அந்த டைம்ல. ஸோ அதனாலதான் வந்து பாகிஸ்தான் எஞ்சியது அப்படின்னு சுவிட்சர்லாண்டோடைய ஸ்டடி சொல்லுது. நாம சொல்லல, பாகிஸ்தான்ல சொல்லல, வேற எங்கேயுமே சொல்லல. ஓகேவா? சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி சொல்லுது. ஸோ பாகிஸ்தான் வந்து இந்தியா கிட்ட இதுக்கு மேலே சண்டை போடுறதுக்கு எதுவும் இல்லை, சரண்டர் ஆகிறோம், அதுதான் ஒரே வழி. பாகிஸ்தான் சரண்டர் ஆச்சுன்னா எடுத்துக்கிறதுனா யார் அதுக்கு அங்கே திருப்பி 93,000 பேருக்கு நம்ம சாப்பாடு போட்டோம் 71ல், அந்த மாதிரிலாம் திருப்பி பண்ண முடியாது. அதனால தான் ஆபரேஷன் சிந்தூர் அப்படியே விட்டதுக்கு ரீசன். சார் நீங்க வேற என்ன, தமிழ்நாட்டில் நிறைய பேர் கேட்குறாங்க ட்ரம்ப் மோடி அவர்கள் என்ன நான் அதுக்கு பதில் சொல்றேன். சில நேரங்களில் மோடியின் மௌனம் அவர் பேச்சையோட கொடியது. கரெக்ட். ஆபரேஷன் சிந்தூர் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசவே இல்லை. மணிப்பூர் இன்சிடென்ட் நடக்கும்போது அவர் பேசவே இல்லை. இப்ப மணிப்பூர்ல என்ன நடந்துட்டு இருக்கு, எங்க போச்சு எல்லாம்? ஆபரேஷன் சிந்தூர் நடந்தப்புறம் இப்ப கைரானா ஹில்ஸ்லாம் அவனே ஒத்துக்கிட்டு இருக்கான், எப்ப என் நியூக்ளியர் இது அடிச்சிட்டாங்கப்பா அப்படின்ட்டு. 2வது, ட்ரம்ப் வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து 3 பாயிண்ட்ல பேஸ் பண்ணியிருக்கு. 1 அவரோட ஈகோ,
ரெண்டாவது ப்ரெஷர், மூணாவது ஸ்பீடு. இன்னொருத்தரோட ஈகோவை வந்து உசுப்பி விட்டு ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறது அவங்க மேலே, அது வாக்கு யுத்தமாக நடத்த விட்டு நீ இது பண்ணல நான் இது பண்ணுவேன், நான் இது பண்ணல, எஸ்கலேஷன் லேடர்ல மேலே 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 போயிட்டே இருக்கிறது. ஈரான்ல இப்படிதான் சார் நடந்துகிட்டே இருக்கு. அந்த எஸ்கலேஷன் லேடர்ல கிளைம் பண்ணிட்டே போகும்போது பொருளாதார ரீதியாக அவங்க மேலே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி ப்ரெஷர் அப்ளை பண்ணுறது, அந்த நாட்டு மக்களுக்கே அந்த லீடரை பார்த்தா அவநம்பிக்கையை ஏற்படுத்துறது. அதுக்கு அவங்க கிட்ட இருக்க டெக்னாலஜி, சோஷியல் மீடியா எல்லாத்தையும் வச்சு அந்த லீடர் மேல ஒரு அவதூறை பரப்புறது. ஸ்டார் லிங்க் வேற இதுல கியர் ஸ்டார் மார்க் நடந்தது யூகேல கியர் ஸ்டார் மார்க் நடந்தது. மேக்ரோனுக்கு, இமானுவேல் மேக்ரோனுக்கு நடந்தது. ட்ரம்ப்புக்கு பதில் சொல்லாத மூணு நாட்டு தலைவர்கள் தான் ட்ரம்ப் எது பேசினாலும் அவங்க வந்து போ அப்படின்னு சொல்லி விட்டுறது. ஒன்று புட்டின், ரெண்டாவது மோடி, மூணாவது சிக்கு. ஆனால் உள்நாட்டு பிரச்சனை நிறைய இருக்கு. அதனால அவர் பிரச்சனையை அவர் பார்த்துக்கிறதுக்கே அவர் பொசிஷன் இருக்குமா இல்லையான்னு அவர் பயத்தில் இருக்கார். அவர் அதை விட்டுருங்க. மற்ற 2 பேர் வந்து தே ஆர் நாட் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆர் தே டோன்ட் லேக் கான்ஃபிடென்ஸ். தே ஆர் கான்ஃபிடென்ட் அபவுட் தெம்செல்ஸ். அவங்களோட நிலை புரிந்து அவங்க பேசுகிறாங்க, நிலை புரிந்து அவங்க செயல்படுறாங்க. அதனால தான் அவங்க மக்கள் செல்வாக்கு இருக்கிற தலைவர்களாக இருக்கிறதுனால தான் வாய்க்கு வந்தது, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேச மாட்டாங்க அவங்க. அதனால பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க 2 பேரும். இல்லை, நீங்கள் 2000 புட்டின் அவர்கள் வரும்பொழுது அவங்களுடைய கண்ட்ரியோட மெட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு 2026 ரஷ்யாவோட மெட்ரிக்ஸ், நான் சொல்றது சோவியத் இல்ல, ரஷ்யா ஃபுட் எல்லாமே எல்லாத்துக்குமே எடுத்துக்கோங்க. என்ன மெட்ரிக்ஸ் வேணா எடுத்துக்கோங்க. இட் ஹஸ் இம்ப்ரூவ்ட் எ லாட். அதுக்கு ரஷ்யா ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சுன்னு தான் சொன்னாங்க. அதாவது சோவியத் யூனியன் முடிஞ்சு போய் ரஷ்யாவுமே முடிஞ்சு போச்சுன்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு? இந்தியா 2014 போது இருந்த மெட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு 2026 இருக்க மெட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. தட் சால்வ்ஸ் த ப்ராப்ளம். ஆக்சுவலா நம்ம ரொம்ப இவர் பிரதமரா சார்ஜ் எடுக்கும் போது அப்போ வேர்ல்ட் பேங்க்கும் IMFும் நம்மளுக்கு கொடுத்த ரிப்போர்ட் என்ன தெரியுங்களா? இந்தியா வந்து பெர்லியஸ் எக்கானமி, மோசமான பொருளாதாரம், ஃப்ரஜைல் 5 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃப்ரஜைல் 5னா எப்போ வேணாலும் உடஞ்சி சுக்குநூறு ஆடலாம். ஃப்ரஜைல் 5ல இருந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் எக்கானமி, டெட் எக்கானமின்னு சொன்னவரே வழி இல்லாம கம்மியாயிடுச்சு. டொன்ட்ரோ டாக்டர் நீங்க ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாம இங்க வந்து மோடித்வா தான் இங்க ஒர்க் ஆயிருக்கு. மோடி வந்து குஜராத்தை வென்றப்பையோ இல்லை இந்தியாவை வென்றப்பையோ இல்லை இன்னைக்கு உலக தலைவர்களை அவர் வந்து நண்பர்களாக மாற்றிக்கும் போதோ எல்லா டைம்லையும் அவர் பேசுறது இல்லை. இட் இஸ் பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப் அப்படின்வாங்க. ஒரு வீரனுக்கு அழகு வந்து பேச்சு இல்லை, செயல். மோடி செயல் வீரர். அவனுக்கு சேர்த்து நம்மளுக்கு சோறு போட முடியாது. ரெண்டாவது தண்ணியை நிறுத்தணும். தண்ணியை நிறுத்தினது இல்லாமல் we did not இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கேன்சல் பண்ணலை. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை அப்ரகேட் பண்ணோம். அப்ரகேட்னா தற்காலிகமாக அதை நிறுத்தி வச்சோம். அதோட மைய கருத்து என்னடான்னா, உங்களுக்கு எப்போ தண்ணி வரும், எப்போ வராது, எவ்வளோ தண்ணி வரும், எவ்வளோ தண்ணி வராது, இதை வந்து நான் சொல்ல மாட்டேன். சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. விடுவேன், விடாமலையும் போவேன், நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான். அப்போ என்னவும் பாகிஸ்தான் வந்து தர்பேலா மாங்லா தவிர்த்து வேற எங்கேயும் வந்து வாட்டர் ஒர்க்ஸோ டேமோ கட்டல. மாங்லால தான் டேம் இருக்கு அவங்களுக்கு, தர்பேலால இருக்குன்னு நினைக்கிறேன். வேற எங்கேயும் டேமை கட்டல. கெனால் சிஸ்டம் இருக்கு. கெனால் சிஸ்டம்னா பாசன கால்வா இருக்கு. பாசன கால்வால தண்ணி போனா பத்தாது, தேக்கி வைக்கணும் ஓடுற தண்ணியை. இது வரைக்கும் அவங்க தேக்கியே வைக்கல. அவங்க நம்பிக்கை 2 நம்பிக்கையில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் பல ஆண்டுகளா. ஒன்று, நமக்கு நான் அணு ஆயுத நாயுடு, நான் அணு ஆயுத நாயுடு, என்கிட்ட வேணாம், என்கிட்ட வேணாம் அப்படின்ட்டு நான் போட்டுருவேன், நான் குண்டு போட்டுருவேன். ரெண்டாவது, இந்தியா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி என்னைக்கும் நிறுத்தாது, தண்ணி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும், இந்த பக்கம் தண்ணி வரும், அந்த பக்கம் ரத்தம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணாங்க. நம்ம என்ன பண்ணோம், தண்ணியும் ரத்தம் ஒன்றா ஓடாது. அணு ஆயுதம் தானே வச்சிருக்கேன், முதல்ல அதை போடுறேன் நான் அப்படின்னு அதை போட்டோம். அந்த அணு ஆயுதம் எங்கேருந்து வந்தது அப்படின்ற கேள்வி இப்போ நீங்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒருத்தர் மொத்தம் தான் ரொம்ப, அமெரிக்கா தான் தபோதிபோன்னு அடிச்சுக்கிட்டு, ஏன்னா அவரோட குண்டு தான். ஸோ அது சைனாக்காக வச்சு. சார், பாகிஸ்தான் இவ்வளோ அடி வாங்கியுமே இப்போ வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து விளையாட மாட்டோன்ற மாதிரி செக் வைக்கிறாங்களே சார். தோத்துருவாங்கன்னு பயம் சார். ஏன் சார் சும்மா, எதுக்கு சார் சும்மா? எனக்கு அவங்கள திட்டுறது கூட போர் அடிக்குது சார் எனக்கு. நான் ஒன்று கேட்குறேன், நீ
இட் இஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் ஐசிசி அண்ட் தட் ஆஃப் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா, பிசிசிஐ, பிசிபிக்கும் இந்தியாவுக்கும். நான் உன் நாட்டில் ஆடாத பட்சத்தில் நீ என் நாட்டில் ஆட தேவையில்லை, தேர்ட் கண்ட்ரியில் ஆடலான்னு சொல்லிட்டு. நீ தேர்ட் கண்ட்ரியில் கூட பங்களாதேஷ்காக ஆடாட்டி போ, யாரு கிளாஸ்? உனக்கு கிளாஸ், எனக்கு இல்லை. கடைசியில ஒரு கப்பு கொடுத்தீங்கன்னா அந்த கப்பையும் எடுத்துன்னு போயிடுவாங்க. சந்தோஷம். கப்பை எடுத்துட்டு போனதுக்கு இப்போ 2 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க ஃப்ரீயா. இதனால பாகிஸ்தான் ஃபைனலுக்கு வராமலையும் போகலாம். அப்போ புலம்புவானுங்க, இந்தியா கூட ஆடி இருக்கணும், நம்ம ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து அவங்க நல்லா யோசிப்பாங்க. இப்படி பண்ணால் இந்தியா இப்படி பண்ணிடும், இப்படி பண்ணால் இப்படி பண்ணிடும். ஐ மீன் டாக்டிக்கலாக ரொம்ப யோசிப்பாங்க. இன்னைய தேதிக்கு என் பிளேட்டுக்கு பிரியாணி வந்துருச்சு இல்லை, போதும், நாளைக்கு டே உன் வீட்டில் சோறு இருக்காலும் பார்க்க மாட்டானுங்க. தொலைநோக்கு பார்வை பாகிஸ்தானுக்கு எப்பயுமே இல்லை. அன்லிமிட்டெட் ரிசோர்ஸஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஏன்னா பிச்சை எடுத்துக்கிட்டே அவங்கள அப்படியே டியூன் பண்ணிட்டாங்க. 1947, 48 இருந்து வில் கிவ் யூ எவ்ரி திங். நீ சும்மா, அதாவது பாகிஸ்தான்றது ஒரு மாஸ்க் தான், முன்னாடி ஒரு நிற்கப்படுற ஒரு மாஸ்க் தான். பின்புலமாக இருந்த நாடுகள் ஃப்ரீ ஃப்ளோ கொடுத்துருந்தாங்க. ஒரு சமயம் அமெரிக்கா கொடுத்தது, ஒரு சமயம் யூகே கொடுத்தது, ஒரு சமயத்தில் வந்து ரஷ்யா கொடுக்கல. ரஷ்யா கொடுத்ததே இல்லை இன்னி வரைக்கும். சைனா கொடுத்தது தான் சொன்னேன். யூகே ஆரம்பிச்சது, சவுதி, அது அவங்க கூட நிறுத்தினாங்க. 70s அவங்க கொடுத்த ஃபண்ட்ஸை இவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? அதாவது ஒரு பாகிஸ்தான் யாரையுமே நம்பிக்கையாக அவங்களும் நம்ப மாட்டாங்க, அவங்கள நம்புற மாதிரியும் வைக்க மாட்டாங்க. தஹீர் கோரான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து முன்ன வந்து பாகிஸ்தானி பொலிட்டீஷியன், இப்போ வந்து கனடாவில் போய் செட்டில் ஆகிட்டாரு. அவர் பாகிஸ்தானை வந்து இன்னொரு பேர் வச்சிருக்காரு. ஐ ஷுட் நாட் யூஸ் தட் வேர்ட், இது வந்து தப்பான வார்த்தை. விலை மாத நாடு அப்படின்னு சொன்னார். பாகிஸ்தானை ரண்டிஸ்தான் அப்படின்னாரு. அவங்களை யாருக்கு வேணாலும் வேலை போவாங்க அப்படி இல்லை. அவங்க பாகிஸ்தான் வந்து யூஎஸ்க்கு நம்பிக்கையா இருக்காங்களா? இல்லை. யூகேக்கு நம்பிக்கையா இருக்காங்க? இல்லை. அவங்க 2 பேர் தான் இவங்க கிரியேஷனுக்கே காரணம். ஓகே, சோவியத் யூனியன் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது. இந்தியாவில் வந்து சோவியத் யூனியன் வங்கக்கடலை நோக்கி வரக்கூடாது, அரபிக்கடலை நோக்கி வரக்கூடாது, இந்திய பெருங்கடலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தான் பாகிஸ்தான் எடுத்துட்டு வந்தாங்க. அதனால அது முதல்ல அடி. ஸோ அவங்க 2 பேருக்குமே நம்பிக்கை கிடையாது. ஒசாமா பின் லாடனுக்கு 3 வேளையும் 5 ஸ்டார் சாப்பாடு போட்டு நல்ல மெடிக்கல் சிஸ்டத்தோட 20 அடி வாளோட ஒரு பெரிய அபோட்டாபாத்ல வச்சு யூஎஸ் உலகம் முழுக்க தேடுறான். ஓகே, இவனோட நாட்டோ பேஸ் இருக்குது இவன் ஊர் பக்கத்துலயே. ஓகே, இவன் ஊருக்குள்ள இருக்கு. அந்த பேஸை வச்சுக்கிட்டு ஒசாமா பின் லாடன் இங்கதான் இருக்கான்றதே தெரியாதான் பாகிஸ்தானுக்கு. இந்த காமிச்சு கொடுத்தான்ல ஒரு டாக்டர், அந்த டாக்டர் மேல கேஸ். ஆக்சுவலா ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அபோட்டாபாத் வந்து அவங்களோட மிலிட்டரி அகாடமி இருக்கு. பாகிஸ்தான்ல மிலிட்டரி அகாடமி பக்கத்திலேயே இருக்குன்னும் போது, ஸோ பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு உண்மையா இல்லை. சரி, அமெரிக்கா உண்மையா இல்லைல்ல பாகிஸ்தானுக்கு, பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு உண்மையா இல்லைல்ல. பாகிஸ்தான் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா எடுக்கல. ஏன்னா சைனா பக்கம் போயிடுவான். சைனாக்காவது உண்மையா இருக்கியா? அதுவும் ஒன்னு அடிச்சுனா அந்த பக்கம் போயிரு, நீ என்ன அடிச்சுனா அந்த 2 பக்கம். அதாவது இந்த 2 பூனையும் ஒரு குரங்கும் கதை இருக்குல்ல. இட் இஸ் only country in the world. அதுக்கன்ட்டு ஒரு சட்டமோ, அதுக்கன்ட்டு ஒரு வழிமுறையோ, அதுக்கன்ட்டு ஒரு நேர்மையற்ற நாடுகள் உலகத்துல எடுத்து பார்த்தா ஒரு காலத்துல பிரிட்டன், இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா கூட லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். கண்டிப்பா நேர்மையற்ற நாடுகள் அப்படின்ட்டு. அதுல நேர்மை என்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாத நாடு எதிரான பாகிஸ்தான். அவங்க தப்பி தவறி உண்மையா சொன்னா அவங்க நாட்டு மக்களும் நம்ப மாட்டாங்க, உலகமும் நம்பாது. அவ்வளோ நல்லவங்க அவங்க. 1971 பங்களாதேஷ் வரல, இந்தியாவை பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சுன்னு அவங்க ஸ்கூல் பசங்களுக்கு இன்னும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் பங்களாதேஷ் எப்படா வந்ததுன்னு தெரியல, பசங்களுக்கும் புரியல. வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது. 1971 அப்புறமா பங்களாதேஷ்னு ஆயிடுச்சு, கனெக்ஷன் கட்டு. ஓகேவா? ஸோ அது தனி நாடா இருக்கு. 1971 வாரில் உண்மையிலே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா பங்களாதேஷ்னு எதுக்கு கிரியேட் பண்ணா? அது ஈஸ்ட் பாகிஸ்தான் தானே இருக்கணும். எப்படி சார் குழந்தைகளுக்கு நம்ம தோத்துட்டோம்னு சொல்லி கொடுக்க முடியாதுல்ல சார்? அதுக்காக எப்படிங்க அப்ப வேர்ல்ட் மேப்பே தப்பா சொல்லுவீங்களா? பொய்யா வந்து 1857 வார், ஓகேங்களா, நாம ஜெயிச்ச மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். நம்ம இல்ல குழந்தைகளுக்கு அவர் சொல்லி தர முடியும். உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்கு. கான் ஆஃப் கலாத் கீழே தான் இன்னைக்கு இருக்கிற மொத்த பலூச்சிஸ்தான் இருக்கு. கான் ஆஃப் கலாத் கிட்ட அது அவங்களுக்காக லண்டன் வரைக்கும் சென்று கேஸ் வாதாடி கான் ஆஃப் கிலாத் வந்து இண்டிபெண்டன்ட் டெரிட்டரின்னு சொல்லி அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ், இந்தியாவுக்கு சுதந்திரம் வரதுக்கு முன்னாடி, பாகிஸ்தான் உருவாகிறதுக்கு முன்னாடியே அது தனி நாடாக உருவாயிடுச்சு கான் ஆஃப் கலாத்.
அதுதான் லேட்டர் பீரியட்ல பலூச்சிஸ்தானை மாறுது. அந்த கான் ஆஃப் கலத்தை வந்து வெறும் அட்வொகேட் ஜின்னா வந்து கவர்னர் ஜெனரல் ஜின்னாவான அப்புறம் ராணுவத்தை அனுப்பி பிடிச்சிக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த ஜின்னாவை வந்து அவங்க அட்வொகேட்டாக இருந்ததுக்காக ஒரு பக்கம் தங்கத்தை கொட்டி இன்னொரு பக்கம் ஜின்னாவை உட்கார வச்சு அளந்தாங்க, தங்கத்தில் அளந்தாங்க ஜின்னாவை. அப்போதே டிபி பேஷண்ட், அதனால கம்மியாக தான் தங்கம் இருக்கும். ஸோ அது வேற கதை. அளந்தாங்க. அப்படி இருந்தும் ஜின்னா வந்து இஸ் நோபடிஸ் மேன், இஸ் அ பர்வர்ட் அண்ட் அ மெக்லோமேனியாக். அவர் என்ன பண்ணாரு, பலூச்சிஸ்தானை வந்து அன்னைக்கு இருந்த கான் ஆஃப் கலாத்தை கைப்பற்றி பலூச்சிஸ்தானை கைப்பற்றி 48 முதல் வாட்டி உள்நாட்டு கலவரம் வெடிக்குது. நம்ம கூட சேர வேண்டியது கான் ஆஃப் கலாட். they agreed to cede to India. வதார் வந்து ஓமன் கட்ட இருந்தது, அதை நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அன்று இருந்த இந்திய பிரதமர் நோ நத்திங் டூயிங் இல்ல. ஆல்மோஸ்ட் ஒரு பேக் சேனல்ல இந்தியாவோட ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, கான் ஆஃப் கலாட் வில் சீட் டு இந்தியான்னு, காஷ்மீர் மாதிரி. ஓகேவா? இங்க ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு நியூஸ் பிராட்காஸ்ட் ஆகுது, கான் ஆஃப் கலாட் இஸ் இன் டச் வித் அஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து யாராவது பண்ணுவாங்களா? இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் சார். நான் நேரம் அவ்வளோ நல்லவர் சார், எதா இருந்தாலும் எடுத்துட்டு போங்க, என்ன போய் சொல்றேன். இல்லைங்க, அது எடுத்துட்டு போங்கன்றது அது பிரச்சனை இல்லை. 48 முதல் கலவரம் வெடிக்குது, அதுக்கப்புறம் 58 2வது கலவரம், அதுக்கப்புறம் 67 3வது கலவரம், அதுக்கப்புறம் 73 77 வரைக்கும் கலவரம், அதுக்கப்புறம் 2004 வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2006 அக்பர் புக்தியை ஆகஸ்ட் 25 2006 F-16 ஃபைட்டரை வச்சு அடிச்சு கொள்றாங்க. ஒரு 75 வயசு வயதான முதியவர், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர். அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சி தான் வளர்ந்து 2024 ஆபரேஷன் இராஃப், பிளாக் ஸ்ட்ராம். இன்னைக்கு நம்ம பார்க்குறோமே ஹிராஃப் அப்படின்றாங்களே, ஓபி இராஃப், இராஃப்ன்றது என்ன? கரும் சுழல். அந்த கரும் சுழல்ன்றது வந்து பலூச் மொழியில வந்து அப்படி ஒரு சுழல் வந்ததுன்னா எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போயிடும்னு அர்த்தம். அந்த கரும் சூழல் தான் இன்னைக்கு வந்து பலூச்சிஸ்தானை அடிச்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன்ல வந்து அவங்க என்ன பண்ணாங்க, சைனா எங்கெல்லாம் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கோ, சைனீஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ராணுவம் எங்கெல்லாம் வந்து ரோட்ல மூவ்மெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் அட்டாக் பண்ணாங்க. ஜாஃபர் எக்ஸ்பிரஸை நிறைய வாட்டி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ராணுவ கண்டோன்மெண்ட்டுகள், ராணுவ கிடங்குகள் இதெல்லாம் அட்டாக் பண்ணாங்க. இப்போ ஆப்ரேஷன் இராஃப் 2 நடந்துட்டு இருக்கு, இப்போ நடக்கிறது. ஆல்மோஸ்ட் they have captured everything. இப்போ வந்து என்ன பண்றாங்க, இட் இஸ் வர்ச்சுவலி ஏரியா டாமினேஷன் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 நகரங்கள், அது பாஸ்னில முதல் கொண்டு, குவதார் முதல் கொண்டு, துர்பத் முதல் கொண்டு, திரும்பி கொட்டா முதல் கொண்டு, இது மாதிரி 14 நகரங்கள் பலூச்சிஸ்தான் முழுவதுமா. ஒரு நௌஷ்கில டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை வந்து பிணை கைதியா பிடிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ராணுவத்தை தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. கலெக்டர், இப்போ கலெக்டர், போலீஸ். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், கோப்பையை தூக்கிட்டு ஒருத்தர் ஓடினாரு, கோப்பை எந்த தான் வென்று அப்படின்ட்டு. அவர் வந்து இன்டீரியர் மினிஸ்டர், அதாவது உள்துறை மந்திரி பாகிஸ்தானோட. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இது ஒரு எஸ்ஹெச்ஓட ப்ராப்ளம். எஸ்ஹெச்ஓன்னா ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட ப்ராப்ளம்னு சொன்னார். பலூச்சிஸ்தான் ப்ராப்ளம். பலூச்சிஸ்தான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிட்டாங்க. தே ஹேவ் ஃபுல் ஃப்ரீடம். அதாவது இப்போ யாராவது கண்ட்ரோல், ஆர்மி கண்ட்ரோல் இல்லை, பாகிஸ்தானோட எந்த ஒரு ஏஜென்சியுமே பலூச்சிஸ்தானோட கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்தியா இப்போ இறங்கி நம்ம எந்த ஒரு நாடாவது இப்போ நம்ம பண்ண முடியாது. என்னைக்கு வந்து அனௌன்ஸ் ஏதாவது ஒரு நாடு அனௌன்ஸ் பண்ணிச்சுன்னா பலூச்சிஸ்தான் தனி நாடு தான் இப்போவுமே. அது அப்போதுலேருந்தே அப்படி தான் இருக்கு. 2 நாடு சேர்ந்தா போல பலூச்சிஸ்தானோட அரசாங்கத்துக்கு மினிஸ்ட்ரி இன் எக்ஸைல், கவர்மெண்ட் இன் எக்ஸைல் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி 2 நாடு அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தாங்கடான்னா யூஎன் சட்டப்படி அது தனி நாடு. இன்னொரு விஷயம், நீங்க பலூச்சிஸ்தான் ப்ராப்ளம்ல இப்போ நீங்க பார்க்க வேண்டியது, இப்போ அடிச்சிருக்கிற டார்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிலு, கவர்மெண்ட், சிவிலியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், போலீஸ் ஸ்டேஷனுங்க. இவர் சொன்னார், யாரு, ஃபீல்ட் மார்ஷல் முனீர், பங்கர் முனீர், நெக்ஸ்ட் காசாவோட செக்யூரிட்டி ஆஃபீஸர் முனீர், வாட்ச்மேன் முனீர். அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, 1500 இந்த ஃபைட்டர்ஸ், இந்த 1500 மிலிட்டன்ஸை வந்து அப்படின்ற டைமுக்கு நான் முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்களா? இப்போ இவர் பதவி ஊசல்,
பாகிஸ்தானே ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கு. பாகிஸ்தானே அதாவது அந்த பாகிஸ்தான் விழுந்ததுன்னா நம்மளுக்கு பெரிய தலைவலி இருக்கு. அதுவும் நம்ம பார்க்கணும். ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்துறதுக்கான காரணமும் எல்லாருமே சொல்லுவாங்க. நமக்கு கூட நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏன் பாகிஸ்தானில் போய் பிடிக்க வேண்டியதானே, பிடிச்சின்னா we have to be responsible for them. இல்ல எதை பிடிக்கிறது? இட் இஸ் அ டைஃபங்க்ஷனல் ஒரு அங்க ஒரு சிஸ்டமே இல்லாத ஒரு நாட்டை நீங்க எப்படி சிஸ்டம் பண்ண முடியாது. ஸோ அவங்க அங்கே வந்து வார்லாட்ஸ்லாம் நிறைய, ஓகேவா, யூ கேனாட் கண்ட்ரோல் தம். அதனால இப்போதைக்கு நீயே வச்சுக்கோன்ற. இப்போ பலூச்சிஸ்தான்ல பாத்தீங்கன்னா மெங்கல் என்பது ஒரு ட்ரைபு, புக்தி என்பது ஒரு ட்ரைபு. அங்க ட்ரைபல் லாஸ் வந்து அங்க இருக்கிற லோக்கல் லாஸோட பவர்ஃபுல். கைபர் பக்துன்வாலையும் மேசூத் என்பது ஒரு ட்ரைபு, அஃப்ரிதி என்பது ஒரு ட்ரைபு. ட்ரைபுன்னா இனக்குழுக்கள். அந்த இனக்குழுக்கள் போடுறதுதான் சட்டம், அரசாங்கத்தோட சட்டம் இல்லை. செல்லாது. கான்ஸ்டிடியூஷன்லாம் கிடையாதுலாங்க. கான்ஸ்டிடியூஷன் உள்ளுக்குள்ள செல்லாது. இன்ஃபேக்ட் ஒரு காலம் வரைக்கும் ஸ்வாத்னு இருந்தது, அதெல்லாம் ஃபட்டா அப்படின்வாங்க, ஃபெடரலி அட்மினிஸ்ட்ரேட் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்வாங்க. அங்க அதாவது நம்ம யூனியன் டெரிட்டரி அந்தஸ்து மாதிரி அதுக்கு. அங்க வந்து எந்த லாவுமே பாகிஸ்தான் கவர்மெண்டோட ஃபெடரல் லாஸ் எதுவுமே அங்க ஒர்க் அவுட் ஆகாது. அது பர்வேஸ் முஷரஃப் தான் ஒழிச்சுது. ஏன்னா அப்போ வந்து ஜர்பே அஸ்புன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடத்தினாங்க. இப்பயே கூட இஸ்தகாம் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்தகாமே ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்தகாமே அசீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க பலூச்சிஸ்தான்ல தீவிரவாதிகளை எலிமினேட் பண்றதுக்கு. எதுக்கு? ஆப்ரேஷன் ஹிராஃப் 2க்கு கவுண்டர்ல. ஆனா இந்த வாட்டி கவுண்டர் எப்படி இருக்குடான்னா, அவங்க ஆப்ரேஷன் ஹிராஃப்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், இன்ஃபேக்ட் உலக இதுல வந்து ஒரு காலத்துல வந்து சொல்லுவாங்க, இஸ்ரேல்ல வந்து ஹிஸ்புல்லா அவங்க வந்து பாலஸ்டைன் PLO அமைப்பும் சரி ஹிஸ்புல்லாவும் சரி லேடிஸை யூஸ் பண்ணாங்க சூசைட் பாம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாகிஸ்தான் இஸ் சீயிங் தட் வேவ். விமன் பாம்பர்ஸ் 2 பேர் பலூச்ல. அதுல ஒருத்தவங்க வந்து புக்தி ட்ரைபை சேர்ந்தவங்க, இன்னொருத்தவங்க வந்து அஃபிசா மேங்கல்னு சொல்லிட்டு மேங்கல் ட்ரைபை சேர்ந்தவங்க. அவரோட 2 சிஸ்டர்ஸ், அந்த அஃபிசான்றவங்களோட 2 சிஸ்டர்ஸை வந்து பலாத்காரம் செஞ்சு தெருவோரமா தூக்கி போட்டு போனாங்க ஆர்மி. பாகிஸ்தான் ராணுவம் சொல்றது என்னன்னா 125 பேர் தான் கொண்டு செத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் அஃபிஷியல் ஃபிகரை யாராலையும் வெரிஃபை பண்ண முடியல. சிலது 200 சொல்லுது, சிலது 250 சொல்லுது. பட் ஒன்று உண்மை, 14லேருந்து 12 நகரங்களில் ஃப்ரம் நார்த் டு சவுத் பலூச்சோட மூமெண்ட் வந்து அவங்களோட படைகள் வந்து கைப்பற்றி. 2வது முன்ன வந்து பலூச் சென்ட்ரலைஸ் கமாண்ட் இருந்தது. அதில் வந்து மஜித் பிரிகேட்னு ஒன்று இருக்கும், ஃபத்தே ஸ்குவாடுன்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு ஜிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெலிஜென்ஸ் அமைப்பும் இருக்குது. அந்த இன்டெலிஜென்ஸ் அமைப்புக்கு இன்னொரு பேர் வந்து ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் இன்ஸ்டியூட் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த பேரில் தான் அது நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, எந்த ஆர்மி யூனிட் உள்ளே வருது, இங்கேருந்து எந்த இதுக்கு எப்போ கோஆர்டினேட் பண்ணுறாங்க பாருங்க. ஆசிம் முனீர் போய் பொட்டியை திறந்து காட்டினார், இதெல்லாம் பலூச்சிஸ்தானில் இருக்கிற வளங்கள், இந்த கூழாங்கல்லை பாரு, இந்த கல்லை பாரு, இந்த கல்லை பாருன்ட்டு அவங்க பெருசாக போட்டாங்க கல்லை. ஸோ 2வது நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது, பலூச் பிரச்சனை வந்து இனம் சார்ந்த பிரச்சனை. இனம் சார்ந்த பிரச்சனைக்கு எந்த நாட்டிலையுமே தீர்வு வந்து துப்பாக்கி அல்ல, பேச்சுவார்த்தை. இன்னைக்கு அது அடக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும், ஏன்னா பலூச்சோட மொத்த பாப்புலேஷன் 15லேருந்து 17%. ஆனால் நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45லேருந்து 48% கிட்ட வரும். கிட்டத்தட்ட பாதி பாகிஸ்தான். அந்த பாதி பாகிஸ்தான் வந்து உடஞ்சி போயிடுச்சுன்னா பாகிஸ்தான்ல மிச்சம் சொச்சம் தான், அது மிச்சம் இல்ல. அது போச்சுன்னா சிந்து போகும். அது போகும்போதே உங்களுக்கு போர்ட்டே ஆக்சுவலா குவாதர் போயிடும். கராச்சியுமே ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான், 50 to 60 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு பலோச்சோட பலூச்சிஸ்தான் பார்டர்ல. இஃப் ஐ அம் ரைட், கராச்சி இட்செல்ஃப் வாஸ் பார்ட் ஆஃப் பாம்பே பிரசிடென்சி. அது ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அது சிந்துன்னுவாங்க, சிந்து தேஷ்னு சொல்றாங்க இல்லையா. சிந்துல கராச்சி வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் பாம்பே பிரசிடென்சி. ஸோ 2 போர்ட் நம்ம பாம்பே பிரசிடென்சில இருந்தது, மெயினா இருந்தது. ஒன்னு கராச்சி, இன்னொன்று வந்து மும்பை, பாம்பே. இது 2 போர்ட்டும் இருந்தது அப்ப, சரியா. ஸோ அப்ப நீங்க பலூச்சிஸ்தான் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப சிந்து தேஷ் அடுத்தது ஆரம்பிக்க மாட்டாங்களா? ஆல்ரெடி இருக்கு. ஜிஎம் சயீதோட சிந்து தேஷ் மூவ்மெண்ட் வந்து இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. அவங்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது இது ஒரு சக்சஸ் காமிச்சிங்கன்னா இன்னொரு சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா பாகிஸ்தானை பிணைக்கக்கூடிய ஒரு மைய பொருள் எதுவுமே இல்லை. இந்தியாவை பிணைக்கக்கூடிய மைய பொருள் நம்மளோட கலாச்சாரம்,
பாகிஸ்தானுக்கு என்ன கலாச்சாரம் இருக்கு? அவன் கழுத மேல வந்தானா, குதிரை மேல வந்தானா, அரேபியால இருந்து வந்தானா, இந்தியால இருந்து வந்தானா? ஸோ எதுவுமே கிடையாது. பாகிஸ்தான் இஸ் என்ன சொல்றது, ஆர்டிஃபிஷியல் என்டிட்டி. எக்ஸாக்ட்லி. ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது இருக்கிறதுக்கான எந்த ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி சார், டப்புக்குன்னு ஓப்பனா புஷ்னு வரும். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்னா அதுக்கான ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? ஸோ அது இப்போ இருப்பு அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அந்த காரணத்தை பாகிஸ்தான் இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான், இஸ்லாமிய நாடும் இப்போது அல்ல. ஓகேவா? ஏன்னா யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ரிப்பப்ளிக்கா இல்லையான்னு அவங்க போடுற ஓட்டம் அவங்க நாட்டு மக்கள் தான் சொல்லணும். பாகிஸ்தானில் பாதி வந்து பிரச்சனையில் இருக்குது. காஷ்மீர் நமது, ஓகேவா? ஸோ பலூச்சிஸ்தான் தனியாக போயிடுது. சிந்து கைபர் பக்துனா ஆப்கானிஸ்தானோட அவங்க கூட போயிடுவான். ஸோ டுரன் லைனை அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஸோ அதனால எல்லாமே போயிடுன்னு வச்சுக்கோங்க. பஞ்சாப்ல ஒரு இடம், ஓகேவா? லாகூர் தான் ஆக்சுவலாக பாகிஸ்தானோட கேபிட்டலாக இருந்திருக்கணும். லாகூர் கேபிட்டல் இல்லை. சரி, இஸ்லாமாபாத் கேபிட்டலா இருக்கும்னு நினைச்சா சரி, கராச்சி தான் கேபிட்டலா இருக்குன்னா ஃபினான்ஷியல் ஹப். No, you are wrong. Karachi was made the first capital. அதுக்கப்புறம் ஆக்சுவலா லாகூர் தான் பொலிட்டிக்கல் கேபிட்டலா இருந்திருக்கு. அவங்க தான் கல்ச்சரல் கேபிட்டல், அவங்க தான் கல்ச்சரல் கேபிட்டல் அதுதான். ஆனா அவங்க கேபிட்டல் ஆக்குனது எதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமாபாத். ஆர்டிபிஷியலா உருவான ஒரு சிட்டி. ஆனா அவங்களோட அன்அபிஷியல் கேபிட்டல் ஆஃப் பாகிஸ்தான் வந்து ராவல்பிண்டி தான். ராணுவ தலைமையகம் தான் அவங்களோட கேபிட்டல். ஸோ இஸ்லாமாபாத் போனா கூட உங்களுக்கு கவலை இல்லை, ராவல்பிண்டி விடக்கூடாது, அவ்வளவுதான். ஸோ அதனால ராவல்பிண்டிக்காக ஒரு நாடு, ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய சில அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராணுவ தளபதி குடும்பங்களுக்காக வேணா இருக்கலாம். மற்றபடி பாகிஸ்தானுடைய இருப்பு அப்படின்றது ட்ரம்ப் அந்த விஷயத்துல சூப்பர் தெரியுங்களா? செக்யூரிட்டி கார்டோட யூனிஃபார்ம் கூட காக்கி கலர்ல தான் இருக்கும். கரெக்டான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்கு. அதனால ஆசிம் முனீர் வந்து சிறந்த நபர். கூர்கா, நம்ம ஊர் கூர்கா எல்லாம் காக்கி கலர்ல தான் யூனிஃபார்ம் போடுவோம், பார்த்துருக்கீங்களா? அதனால ஆசிம் முனீர் வந்து ஐ எம் சாரி, கூர்கா கூட ஆசிம் முனீரை கம்பேர் பண்றது, கூர்கா என்ன பார்த்தானா உருவிடுவான் உள்ளே இருந்து. ஓகே சார், அது வேற. சார் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ப்ரீஃபா சார், அமெரிக்கா வந்து லைட்டாக பாம்பு போட்டுச்சு, அதுக்கு ஈரான் வந்து ரிட்டாலியேஷன் பண்ணுச்சு அப்படின்றீங்க. ஸோ எஸ்கலேஷன் நாங்கள் நடந்துட்டு தான் இருக்கா? என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்காங்க? அப்போ எஸ்கலேஷன் லேடர்ல வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கமா, இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு பயம் என்னடான்னா, ஒரு சைனாவும் ரஷ்யாவும் உள்ள நுழையக்கூடும் என்ற நிறைய விஷயங்கள். சொல்லவே மாட்டேங்க, பேசவே மாட்டேங்கிறாங்களே சார். யாரு? ரஷ்யாவும் சைனாவும். யார் சொன்னா? டெமிட்ரி பெஸ்கோவ் ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீ அடுத்த ஸ்கேலுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீ நவுந்தனா திரும்பி நாங்க வர வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட இந்தியா வந்து டீல் சைன் பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அது வெளிவராத காரணம் ஒன்று இருக்கு. யுக்ரைன் ரஷ்யா போர் கிட்டத்தட்ட முடிவை நெருங்கி விட்டது. ஓகே, மூணு வார் போயிட்டு இருக்கு இப்ப, ஓகேவா? ஒன்னு இஸ்ரேல், இன்னொன்னு உக்ரைன். இஸ்ரேல் என்ன விட்டுடா சாமின்னு சொல்றாங்க. 3 இந்தியா, சரியா? இந்த 3துலயுமே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம். இதுல 3துலயுமே யாருமே சொல்றது கேட்கல. அதனால ஈரானை வந்து இப்போதைக்கு சும்மா லைவ்ல வச்சுக்கிறாங்களே தவிர டைவர்ஷன் தான். சரி, 10 நாளாக யாருமே பெங்குவினை பற்றி பேசவே இல்லையே. பெங்குவின் கிரீன்லாண்ட்லாம் பேசணும்ல. கிரீன்லாண்டில் ஒரு பெங்குவின் கூட கிடையாது. இல்லாத பெங்குவினோட வாக்கிங் போனால ட்ரம்ப் ஒரு 4 நாள் முன்னாடி அதானே பேசியிருந்தாங்க. EU இந்தியாவும் பெங்குவின் செத்து போச்சா? இல்லை, அதான் கேட்குறேன், கிரீன்லாண்ட் என்னாச்சு? ஸோ இப்போ டைவர்ஷன் போயிட்டு இருக்கு சார். எஸ்கலேஷன் வேற. அவர் கிரீன்லாண்ட் அவர் என்ன நினைச்சாரு? டோப்புக்காக தானே வெனிசுவேலாவை பிடிச்சாரு. அங்க இருந்த பனி வந்து அவர் கண்ணுக்கு டோப் மாதிரி தெரிஞ்சிடும். அமெரிக்கால மிகப்பெரிய பனி புயல் போயிட்டு இருக்கு. ஆமா சார், 100க்கு மேல சேர்ந்துருக்காங்க. ஓகேவா? அதை விட்டுட்டு அவர் பெங்குவினோட வாக்கிங் போனது அவர் பெரிய தப்பு. ஓகே, ஸோ அதனால நாட் குட், முடிஞ்சு போச்சு, சரியா? ஸோ இப்போ அவர் டைவர்ஷன் பண்றாரு ஈரான்ல. இது ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, ரொம்ப டைவர்ஷன் போக முடியாது. ஸோ இட் ஹாஸ் டு ஸ்டாப் சம்வேர். ஈரான் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி பேக்டு பை பிரிக்ஸ், ஓகேவா? அதில் முக்கியமாக சைனாவும் ரஷ்யாவும் ஓப்பனாகவே பண்ணுறாங்க. இன்டைரக்டா உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா இருக்கட்டும், பிரேசிலா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், UAE இருக்கட்டும், எத்தியோப்பியா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், எல்லாருமே தே வில் கம்ப்ளீட்லி பேக் ஈரான் இன்டைரக்டா. ஏன்னா பிரிக்ஸ் தான் இட்ஸ் கோயிங் டு பி தி ஃபியூச்சர் ஆஃப் தி வேர்ல்ட். We must not forget 20%ல இருந்து 25% ஆயில் ட்ரேட் வந்து ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்முஸை தாண்டி வரணும். சவுதி அரேபியாவோட எண்ணெயும் அதை தாண்டி தான் வரணும். மொத்தமே வேர்ல்டு ட்ரேட் அப்படி தான் வரணும். ஏன்னா சார் பிரிக்ஸ் தான் வந்து ஃபியூச்சர்ன்றாரு. வேர்ல்ட் ஆஃப் பீஸ் கிடையாது. இல்ல பிரிக்ஸ் தான் ஃபியூச்சர். அதுல ஆயில் சார், அதுல ஆயில் முக்கியமான பங்கு. அது ஈரானோட ஆயில் வந்து ஈரானோட ஆயில் நின்னுடுச்சுன்னா மத்த ஆயில் அவன் விடுவானா? ஒண்ணுமே இல்ல. ஈரான் மேல நீங்க தாக்குதல் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அந்த ரீஜன் அன்ஸ்டேபிள் ஆயிடும். அதான் சொல்றாங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இது ரீஜனல் வார எஸ்கலேட் ஆகாம இருக்கிறதுக்கு அமெரிக்கா வெளில போறது பெட்டர் அப்படின்னு இஸ்ரேலே சொல்றான் சார்.
ஏப்பா விட்டுடா சாமி, ஆல்ரெடி நான் 3 மாசம் தான் ஆச்சு காசா போர் நின்று, இன்னொரு போருக்கு என்ன ஏன் வம்புக்கு வலிக்கிற, நீயா வந்து ஏன் வலிக்கிற அப்படின்னு சொல்லி. இல்ல இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இஸ்ரேல் தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்டட் ஆவாங்க. இன்னொன்னு, இப்ப ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல இருந்த யூதர்கள் தான் இப்ப இஸ்ரேல்ல இருக்காங்க. கரெக்டா? இவங்களால அங்க வச்சுக்க முடியல. ஹாலோகாஸ்ட் ஏற்பட்டதுதான். ஹாலோகாஸ்ட்ல வச்சு அத்தனை பேரை கொன்னதுனால மிச்சம் தப்பிச்சு ஓடி வந்தவங்க எல்லாம் கப்பல்ல ஏறி கள்ளத்தோணியில ஏறி வந்தவங்க தான் இஸ்ரேல்ல இப்ப இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் 1949ல ஃபார்ம் ஆகுது. முதல்ல இந்த யூதர்களை யார் கொன்னது? ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள். ஓகேவா? ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல இருந்த கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கலாமா? ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான். அதுக்குள்ள நான் அதுக்குள்ள போவே இல்லை. ஏன்னா பதில் அவங்களே சொல்லிக்கிட்டோம். அவங்க தானே பண்ணாங்க. யூதர்களை வந்து இஸ்லாமியர்கள் கொள்ளுறாங்கன்னு சொல்லி பேசுனாங்கல்ல. 1949ல இருந்து இஸ்ரேலோட பாப்புலேஷன் க்ரோ ஆயிருக்குது. அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய பாப்புலேஷன் இவங்களோட கோ எக்ஸிஸ்டா இருக்கிறாங்க. யாரும் பெருசா, அதாவது வாரில் இருந்தாலுமே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் யூதர்களுக்கு நடந்தது இஸ்ரேல்ல நடக்கல. கரெக்டா? ஸோ அப்போ இப்போ என்ன பிளான் பண்றீங்க அப்படின்னா, இஸ்ரேலை இவங்களோட மோத விட்டு முழுசா அழிச்சிடணும் பாக்குறீங்க. அப்படி பாக்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனால வேட்டிக்கனுக்கும் முசோலினிக்கும் நாசி ஜெர்மனிக்கும் ஒரு டீலே சைன் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஸோ இப்போதைக்கு டார்க் சாப்டர் இந்த வேர்ல்டு வார் 2. அதனால இப்போதைக்கு இஸ்ரேலை வந்து முடிக்கிறதுக்கு நீங்க உங்களால முடியாததுனால இப்ப இந்த இஸ்லாமிய நாடுகளை கோத்து விடுறீங்களா? இப்ப ஈரானோட எஸ்கலேஷன் இஸ்ரேல் பாதிக்கும் அப்படின்னா நீங்க இப்ப நிறுத்துறது தான் நல்லதே தவிர, இஸ்ரேலியர்களை பாதுகாப்பதற்கும் இஸ்ரேல் என்ற நாடு பாதுகாப்பதற்கும் இஸ்லாமிய நாடான கத்தார் மற்றும் UAE, ஒமான், அப்புறமா ஏமன், இந்த மாதிரி நாடுகளை பாதுகாப்பு, அது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சில நகரங்களை பாதுகாப்பதற்காகவும் இந்த முடிவை அமெரிக்கா எடுத்துதான் ஆக வேண்டும். ஆனா அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி வரைக்கும் அடிப்பேன் சொல்லி அந்த இடத்துல நிக்க வச்சிருக்காங்க. காரணம் டாக்கோ எதுக்காக அப்படின்னா, மற்ற எல்லா இடமும் கைவிட்டு போயிட்டு இருக்கு. தைவானுக்கு அடுத்தது இவங்க இதே மாதிரி ஷிப்பை கொண்டு போய் வைக்க வேண்டிய நேரம் இருக்கு. மேபி நேராக வந்து இந்த சிந்து கடல்ல இருந்து அப்படியே போய் ஸ்ரீலங்கா வழியா சுத்திட்டு மலாக்கா வழியா போய் நீங்க வேணா கொண்டு போய் தைவான் பக்கத்துல நிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா டைவான் பக்கத்துல தான் உங்களுக்கு 3 பப்பட் இருக்கு. ஒன்னு ஜப்பான், ஒன்னு சவுத் கொரியா, இன்னொரு டைவான். பிலிப்பைன்ஸ்ல குவாம். பிலிப்பைன்ஸும் அப்படிதான். குவாம் அவங்களோட டெரிட்டரி வச்சிருக்காங்க. இங்க அமெரிக்காவை வந்து அமெரிக்கா நாடா பார்க்காதீங்க, எம்பையரா பாருங்க. ஏன்னா நீங்க சொல்ற அங்கங்க இருக்கு. நீங்க டைம் ஜோன்ஸ் எல்லாம் நீங்க US டைம் ஜோன்ஸ் 4ன்னு மாத்திரம் பேசுறீங்க, அது மெயின்லாண்டு. ஓகேவா? ஹவாயை மாத்திரம் எடுத்துக்கிறீங்க. நீங்க குவாம் ஏன் கால்குலேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவ்வளவு எதுக்கு நீங்க வந்து டியோ கார்சியா இப்ப UK கொடுக்க போகுதுன்னு ஒண்ணு கத்துறாங்கல்ல. சோ இங்க ப்ராப்ளம் அது யாருக்கு சொந்தம் தெரியுமா? மொரிஷியஸ்க்கு. அவங்கள கோர்ட் வரைக்கும் போக சொன்னது யார் தெரியுமா? எந்த நாடு தெரியுமா? இந்தியா. அதனாலதான் இந்தியாவில அவ்வளவு அங்க வந்து டியோ கார்சியா கொஞ்சம் மேல, மொரிஷியஸ் கொஞ்சம் மேல ஆங்கிலிகா ஐலாண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட்ஸ் பேஸ கட்டிட்டு இருக்கோம். நம்மளது இருக்கு, நம்மளோட பேஸ். அது லட்சத்தீவுல ஒரு மசாது. இல்ல மொரிஷியஸ். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், மொரிஷியஸ் வந்து இந்தியா உலகம் ஃபுல்லா யார் அப்போஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் 2 நாடுகள் மாத்திரம் இந்தியாவை வந்து ஓப்பனா சப்போர்ட் பண்ணணும்னு கூடிய நாடுகள் வந்து 2 நாடுகள். அது மொரிஷியஸ் ஒரு நாடு. இந்தியா நியூக்ளியர் பிளாஸ்ட் 1998ல சக்தி எக்ஸ்ப்ளோஷன் பண்ணப்போ இந்தியா வந்து தப்பு சொல்லாத நாடுகளை விரல விட்டு எண்ணிடலாம். ஒன்று இஸ்ரேலு, பிரான்ஸு, அவங்க கூட மைல்டா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ரஷ்யா. அடுத்து மொரிஷியஸ் தப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இட்ஸ் இந்து மெஜாரிட்டி ஸ்டேட். ஸோ இங்கே விஷயம் வந்து அவ்வளோதான். அதனால இட்ஸ் அ கம்ப்ளீட் டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். அதனால ஈரான் மேல் தாக்குதல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், வி வில் வெல்கம் இட். ஏன்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ யூஎஸோட எக்கானமிக்கு மிகப்பெரிய ப்ளோவாக இருக்கும். ஆல்ரெடி இப்போ நீங்கள் டீல் பேசுறது, டாரிஃப் போடுறதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக போகிறது. இஸ் ட்ரம்ப் ப்ரிப்பேர்ட் ஃபார் பாடி பேக்ஸ்? அவர் வந்து செவப்பட்டிகளுக்கு எடுத்து செல்ல தயாரா? ஏன்னா ஈரானை ஜெயிக்கிறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. நான் பல முறை சொல்லிட்டேன், ஈரானோட ஐஆர்ஜிசியை தோக்கடிக்கணும். ஐஆர்ஜிசியை தோக்கடிக்காம ஈரானை தோக்கடிக்க முடியாது, பண்ண முடியாது. அந்த செட்டப்பே வந்து டிஃபரெண்டான செட்டப். அந்த செட்டப்பு ஈராக்கை ஜெயிச்சாங்க, ஆனா ஈராக்கோட ரிப்பப்ளிகன் கார்டை வந்து ஜெயிக்க முடிஞ்சுதா? அதுதான் ஐசிஸ் என்ற பேர்ல வேற வடிவம் எடுத்து இன்னும் உலகத்தையே ஆட்டி படைச்சது. இன்னைக்கு ஐஆர்ஜிசியை வந்து ஜெயிக்க முடியாது இவங்களால. பக்தாதைக்கு ஈராக்கும் ஈரானுமே கூட ஒன்று சேர்ந்துக்கும். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நூர் அல் மாலிகி ஈராக்கோட நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வரக்கூடியவர் வந்து இஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் ஆஃப் ஈரான் பிகாஸ் இஸ் ஷியா.
ஸோ இங்கே ப்ராப்ளம் வந்து அவ்வளோதான். அதனால வீல்ஸ் வித்தின் வீல்ஸ் நிறைய இருக்கு சார். இது வந்து டேரக்டா பேச முடியாது சில விஷயங்களை. இப்போ நிச்சயமாக நம்ம நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் பேசுவோம் சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளையபாலனுக்கு மிக்க நன்றி சார். ஜெயின் சார். நன்றி ஜெயின்.